சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம்பதியிலே இருக்கக்கூடிய ஆண்டவனை நடராஜனை தரிசிக்க போன பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று எழுதுகிற செக்கிழார் பெருமான் எழுதினார், மாறிலாம் மகிழ்ச்சியில் திளைத்தார் அப்படின்னு. மாறிலாம் மகிழ்ச்சியில் திளைத்தார் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியில மாறுதல் இருக்கும்னு அர்த்தம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஒண்ணு இருக்கா? முன்னறி தெய்வம்னு ஒண்ணு இருந்தா பின்னறி தெய்வம்னு அப்ப ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? அதனால்தான் இது முன்னறி தெய்வம். அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம்னா யாரு பின்னால் அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வம்னு கேட்டா, இந்த தாயும் தந்தையும் சேர்ந்து இதோ பார் இருக்கிறானே ஆச்சாரியன் குருநாதன், அவன் தான் நீ அறிந்து கொள்ள வேண்டிய தெய்வம். அவன் பின்னால் வருகிற தெய்வம், ஆகையினாலே அவன் பின்னறி தெய்வம். தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம். அது மாதிரி மாறிலாம் மகிழ்ச்சின்னு கேட்டா இந்த உலகத்துல மாறுகிற மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்து பொருட்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சி தந்ததை விட, ஆனந்தத்தை தந்ததை விட துன்பத்தை தந்தது தான் அதிகம். நான் இப்படி சொல்ற வழக்கம் உண்டு. இது டைட்டன் வாட்ச், இதோட விலை 3500 ரூபாய். யாரும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரலையே, ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியிருக்கு. நான் 35,000 ரூபாய் சொன்னாதான் பயப்படணும். 3500 ரூபாய்க்கு என்ன பயம்? 3500 ரூபாய் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் இந்த கடிகாரத்துல நான் நிம்மதியா மணி பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா? இதை 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டு என் நண்பன்கிட்ட காட்டினேன். 3500 ரூபாடானா அவன் என்ன தெரியுமா சொன்னான் என்ன பார்த்து? அட பாவி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? என் தம்பி ஓசூர்ல டைட்டன்ல தான் வேலை பார்க்கறான், சொல்லியிருந்தா 2500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேனே. நான் இன்னி வரைக்கும் இதை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ 1000 ரூபாய் போச்சே 1000 ரூபாய் போச்சேங்கிற என்னதான் வருதே தவிர மணி பார்த்ததே இல்லை. என்னுடைய பொருள் மீது நான் வைக்கிற இன்பம் எனக்கு மாறில்லாத இன்பத்தை தந்ததானா? இல்ல. ஆனால் ஆன்மீகம் இருக்கிறதே, அது என்றைக்கும் மாறாத இன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். அதனால இதுக்கு ஆன்மீகத்தில் ஆனந்தம்னு பேரு. இந்த இன்பத்தை, இந்த ஆனந்தத்தை எதாலையும் தடுத்துட முடியாது. ஏன் தெரியுமா? இந்த இன்பத்தை என்னோடு இருக்கிற சமமாக இருக்கிறவன்ட்ட நான் பகிர்ந்து கொண்டால் எனக்கு அது இன்பமா இருக்காது. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஒரு நாளைக்காவது கவலை இல்லாம சிரிச்சிருக்காது. எவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தை தெரியுமா? ஏன் தெரியுமா? இப்ப சிரிக்கும் போதே மனசுல ஒரு கவலை வந்து உட்காந்துக்கும். என்ன, இதே மாதிரி நாளைக்கு சிரிப்போமா? அந்த கவலையோடையே தான் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஆனா ஆன்மீகத்தை நாடுகிற யாரும் எது ஒன்றுக்காகவும் எப்பொழுதும் கவலைப்பட்டது இல்லை. ஆன்மீகத்தினுடைய பெருமையே என்னன்னு கேட்டா, கவலை இல்லாத ஒருத்தன்ட்ட போய் நம்மளோட கவலையை சொல்றோம். அதனாலதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, கவலை இல்லாத ஒருத்தன்ட்ட உங்க கவலையை சொன்னாதான் உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கும். நம்மள மாதிரி மனிதர்கள்ட்ட கவலையை சொன்னோம், அவன் கவலையும் சேர்த்து நம்ம மேல ஏத்திட்டு போயிடுவான். இது உலகத்தோட இயற்கை. இது உலகத்தினுடைய எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு செய்தி இது. அதனால்தான் நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, என் புலம்பலை எல்லாம் கொண்டு போய் ஆண்டவனிடத்திலே புலம்புகிறேன்னு சொல்லி புலம்புனான். அது மட்டும் இல்ல, ஆண்டவனிடத்துல நீங்க என்ன வேணாலும் புலம்ப முடியும். உங்களுடைய என்ன குறைய வேணாலும் எப்படி வேணாலும் சொல்ல முடியும். அதுல இருக்கிற ஒரு துணிவு இருக்கு பாருங்க, அது மாதிரி கிடையாது. எங்க ஊரு திருச்சி, அவர் சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல இன்னொரு உயர்ந்த செய்தி சொல்லட்டுமா? ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நோக்கம் சொல்லட்டுமா? ஷேக் சின்ன மௌலானான்னு ஒரு பிரமாதமான நாதசுர கலைஞர் இருந்தார். இங்க இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய பேரங்க இப்ப வாசிச்சுட்டு இருக்காங்க. காசிம் பாபுன்னு அவருடைய பேரங்க உலகெங்கும் சென்று அற்புதமான. ஒரு முறை நான் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக போயிருந்தப்போ ஐயா வந்திருந்தாங்க. சங்கீத கலாநிதி ஷேக் சின்ன மௌலானா வந்திருந்தாங்க. நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். அவர் இஸ்லாமியர். ஷேக் சின்ன மௌலானா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. ஷேக் சின்ன மௌலானா சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு என்ன கவலை, இந்த பக்கத்துல ஸ்ரீரங்க ரங்கநாதன் இருக்கான், அந்த பக்கத்துல அகிலாண்டேஸ்வரி இருக்கா, நான் அருமையா ஆனந்தமா இருக்கேன்னு சொன்னாரு ஷேக் சின்ன மௌலானா. ஆன்மீகத்தினுடைய தன்மை மதம் கடந்தது. ஆன்மீகத்திலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மொழி கடந்தது, இனம் கடந்தது. ஆன்மீகம் அவ்வளவு உசந்தது.
எங்க ஊர்ல திருவரங்கத்துல ரங்கநாதர் இருக்கார். 365 நாளும் அவருக்கு விசேஷம் தான். அவருக்கு விசேஷம் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளும் விசேஷம். சாமி கும்பிட்றதுக்காக ஒருத்தன் போனா, ஒருத்தன் பக்கத்துல நின்று கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் ரங்கநாதர். அவரை பார்த்து சொல்றான், இவன் நல்லா இருக்கியா? யார? ரங்கநாதரை சொல்றான், நல்லா இருக்கியா? என்னமோ இவன் நல்லா இருக்கிறதுக்கு அவரு தான் காரணம். இவன் அவரை பார்த்து சொல்றான், நல்லா இருக்கியா? உனக்கு என்ன? முத்து கொண்ட தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கத்துல கவசம், நல்லா இருக்கு. இந்த பக்கத்துல நிக்கிறவன், அம்மா நீ யாரோட பேசுறான்னு? ரங்கநாதர் கூட தான். என்னமோ சொல்ற? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு சாப்பாடு உனக்கு, இவ்வளோ பெரிய தோசை என்ன, உன் புளியோதரை உலக ஃபேமஸ், எனக்கு என்ன அப்படி ஒன்று. இந்த பக்கத்தில் இன்னும் கோவம் வந்துருச்சு. என்னடா ரங்கநாதரை பற்றி இப்படியெல்லாம் பேசுற? இந்த புலம்பிக்கிட்டு இருந்தவன் சொன்னா, சும்மாரியா, நானும் ரங்கநாதரும் உறவு, அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா. இவன் கேட்டான், என்னடா உறவு ரங்கநாதர் உனக்கு அப்படின்னா? எனக்கு சகலபாடி அப்படின்னா. யார? ரங்கநாதரை எனக்கு சகலன்னா. எப்படா சகலன்னா? இவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். ரங்கநாதருக்கு யாரு மனைவி? லட்சுமி. அவன் யாரு? செல்வத்துக்கு அதிபதி. ரங்கநாதர் லட்சுமியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. நான் லட்சுமியோட அக்கா மூதேவியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு இவர் சகலன்னா. நான் என்ன கேட்கிறேன், என் துன்பத்தை நான் எங்கு கொண்டு சென்று சொல்வது? சொல்லுங்க. இந்த உலகில் இன்பத்திலே வாழ்கிற மனிதனிடத்திலே போய் என்னுடைய துன்பத்தை சொன்னால் அது எனக்கு பரிகாரம் கிடைக்கும் என்பது நிச்சயம் அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவனிடத்திலே போய் என் துன்பத்தை சொல்கிற பொழுது என் மனத்தில் இருந்த பாரம் இறங்குகிறது, என் மனத்திலே ஆனந்தம் பொங்குகிறது. ஆன்மீகம் தருகிற ஒப்பற்ற ஆனந்தம் எதுன்னு கேட்டா அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னு சிந்திக்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல இத்தனை பேரை கூட வைத்து இதை மாதந்தோறும் நடத்துகின்ற எங்கள் ஐயா டிஎன்சி மணிவண்ணன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவரை பாராட்டணும்னா எப்படி பாராட்டலாம்? எங்கள் ஐயா பொருளாளர் அவர்களை எப்படி பாராட்டலாம்? வள்ளுவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்கு தான் நம்ம எல்லா அழகையும் கொடுக்கிறோம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த சட்டை இந்த உடம்புக்கு தான், போட்டிருக்கிற ஆபரணம் இந்த உடம்புக்கு தான், கண்ணாடி இந்த உடம்புக்கு தான், காதுல போடுற தோடு குண்டலம் அதுக்கு கொடுக்கிற கனெக்ஷன்ஸ் வரிசையா எல்லாம் எதுக்கு? உடம்புக்கு தான். ஆள் பாதி அடை பாதி, இது அத்தனையும் இந்த உடம்புக்கு தானே. இந்த அலங்காரங்கள் பூரா இந்த உடம்புக்கு தானே. ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த அலங்காரங்கள் பூரா இந்த உடம்புக்கு போடுறோமே, இந்த உடம்பை இயக்கிறது எது? உயிர் தானே. அந்த உயிருக்கு ஏதாவது அலங்காரம் பண்ணிருக்காமா? சரி, உயிருக்கு அலங்காரம் பண்ண முடியுமா? உயிருக்கு யாராவது ஊதியம் கொடுக்க முடியுமா? நான் ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன். எனக்கு மாதந்தோறும் நான் செய்கிற இந்த உடம்பினாலே உழைக்கிற உழைப்புக்கு 1ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஊதியம் கிடைக்குது. ஆனால் இந்த உடம்பை இயக்குவதற்கு காரணமா இருக்கிற அடிப்படையா இருக்கக்கூடிய உயிருக்கு என்னால ஊதியம் தர முடியுமா? ஆனா வள்ளுவன் தான் சொல்கிறான், உன்னால் உயிருக்கு ஊதியம் தர முடியும். இது வள்ளுவனுடைய வார்த்தை. உன்னால் உயிருக்கு ஊதியம் தர முடியும். எப்படி? வள்ளுவன் சொல்றான் பாருங்க, இந்த உடம்பினாலே நீ உழைக்கிறையா, அந்த உழைப்பினாலே ஒரு ஊதியத்தை நீ பெறுகிறாயா, அந்த ஊதியம் உனக்கு தேவை. ஆனால் உன் தேவைக்கு மேல அதிகமாக உன்னிடத்தில் இருக்கிறது பார், அந்த ஊதியத்தை நீ மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகம் பயன்படுமாறு எப்போது அந்த ஊதியத்தை நீ பிறருக்கு கொடுத்து செலவழிக்கிறாயோ அப்படி கொடுப்பதனாலே ஒரு புகழ் உனக்கு வரும் இல்லையா, அந்த புகழ் நீ உன் உயிருக்கு கொடுக்கிற ஊதியம் என்று வள்ளுவன் சொல்கிறான். எவ்வளவு அழகு பாருங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல், இசைனா புகழ்னு அர்த்தம். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இப்பொழுது இப்படி யோசித்து பாருங்கள். எங்கள் ஐயா டிஎன்சி மணிவண்ணன் அவர்களும் போற்றுதலுக்குரிய ஐயா திரு நாகராஜன் அவர்களும் மற்ற அன்பர்களும் இவர்கள் தாங்கள் ஈட்டிய பொருளை தங்களுக்கென்று மட்டும் வைத்துக் கொள்ளாது இந்த மாநிலம் பயன்பெறும் மாதிரி தருகிறார்களே, இவர்கள் அத்தனை பேரும் உயிருக்கு ஊதியம் தந்தவர்கள் என்பதுதான் உண்மை.
இவர்கள் உயிருக்கு ஊதியம் தருகிறார்கள். அப்படி ஒரு நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்துகின்ற இவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்றைய தலைப்புக்கு நாம் போகிறோம். தெரிந்தது தெரியாதது. வடிவேல் மாதிரி இருக்கோ, வரும் அது மாதிரி இருக்குல்ல. தெரிந்தது தெரியாதது. நமக்கு ரொம்ப தெரியும்னு நினைக்கிறது பலது தெரியாது. தெரியுமா? என்ன எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆச்சு. முந்தா நாள் என் மனைவி சொன்னா என்ன பார்த்து, இன்னைக்கு தாங்க உங்களை தெரிஞ்சுது எனக்குன்னா. அவ கூடயே 29 வருஷமா இருக்கேன். அவ என்ன சொல்றா, இன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னா. நான் சொன்னேன், இன்னைக்கு கூட ஒன்னும் எனக்கு தெரியலையே அப்படின்னு. எப்படி தெரிஞ்சுக்க போறேன்? தெரியாது. நமக்கு பக்கத்திலே இருக்கிற பலது இதுதான் என்னன்னு நமக்கு தெரியாத பல நிகழ்ச்சிகள் உண்டு. ஆண்டவன் நடத்துகிற அருள் விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை சரியாக பார்ப்பதில்லை என்பது நான் உண்மை. நிச்சயமா 48 மாதங்கள் இங்க நடந்திருக்கும். இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கும். திருவாசகம் பேசியிருந்தால் இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கும். திருவாசகம் இங்க பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பேசல இது வரைக்கும். சரி, அடுத்த கூட்டத்தில் கூப்பிடுங்க, பேசிடுறேன். ஏன்னா வந்த கூட்டத்தில் அடுத்த கூட்டத்துக்கு வாங்கிட்டு போறதுதான் ஒரு நல்ல பேச்சாளனுக்கு அடையாளம். மாணிக்கவாசக பெருந்தகை ஆவணி மூல நாள் அன்னைக்கு குதிரையெல்லாம் வரும்னு அரசனுக்கு சொல்லிட்டார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா சொல்லுங்க, சொல்லிடுறேன். சொல்லிடுவோமா கதைய? சரி. அரிமர்தன பாண்டியன் ஒரு மன்னன், பாண்டிய மன்னன். அவன் மதுரையம்பதியில அரசாண்டு கொண்டிருந்தான். மாணிக்கவாசகர் அவனுக்கு தலைமை அமைச்சர். அதனால்தான் கடல் பகுதியில் குதிரைகள் இறங்கி இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்கன்னு பணம் கொடுத்து அனுப்பிச்சான். இவர் பணத்தை எடுத்துக்கொண்டு நேர வந்தார். இப்போ ஆவுடையார் கோயில்னு புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. பெருந்துறைன்னு பேரு, திருப்பெருந்துறைன்னு பேரு. ஆவுடையார் கோயில்னு சொல்றது வழக்கம். அங்க வந்தா அங்க சிவபெருமான் குருந்த மரத்தடியில குருவாக மாணிக்கவாசகரை ஆட்கொண்டான். அதனால என்ன பண்ணார், தன் கையில கொண்டு வந்த காசெல்லாம் ஆண்டவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பினார். அந்த இடத்துல ராஜாக்கு செய்தி போச்சு. குதிரை வாங்காம காசை இப்படி பண்ணிட்டாரேன்னு கோபம். மாணிக்கவாசகரை கூப்பிடு அப்படின்னா மாணிக்க ஆண்டவன்கிட்ட போய் வேண்டினார், இது மாதிரி நடந்து போச்சுன்னு. ஆண்டவன் என்ன பண்ணா, கவலைப்படாத, ஆவணி மாதம் மூல நாள் அன்னைக்கு குதிரையெல்லாம் வரும்னு சொல்லு அப்படின்னு. சரின்னு இவர் போய் சொன்னார். தன்னுடைய இருப்பிடம் போனார். ஆவணி மாதம் வந்தது, மூல நாள் வந்தது. சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மயானத்துல இருக்கக்கூடிய நரிகள் இருக்கு இல்லையா, அந்த நரிகளை எல்லாம் பரிகளா மாத்தினார், குதிரையா மாத்தினார். மாத்தி ஓட்டிட்டு வந்தார். ராஜா பார்த்து இந்த குதிரையை பத்தி சோதிக்கிறவன்ட்ட போய் இந்த குதிரை எப்படி இருக்கு பாருன்னா, பார்த்தோம்லாம் சொன்னா இப்படி ஒரு குதிரை, அற்புதமான குதிரை உலகத்திலேயே கிடையாதுன்னா. எப்படி இருக்கும்? நரி எல்லாம் குதிரையா இருந்தா எப்படி இருக்கும் உலகத்துல குதிரை? சரி கட்டுங்கன்னா கட்டினா. ராத்திரி என்னாச்சு, இந்த குதிரையெல்லாம் திருப்பி நரியா மாதிரி அங்க இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு விட்டு ஓடி போச்சு. அரசனுக்கு கோபம் வைகை ஆத்து சுடு மணல்ல கொண்டு போய் மாணிக்கவாசகரை நிறுத்திட்டான். தன்னுடைய பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக வைகையில பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடியது. வீட்டுக்கு ஒருத்தர் கரை அடைக்க வரணும்னு அரசன் தண்டோரா போட்டான். அந்த ஊர்ல வந்தின்னு ஒரு கிழவி, அவ புட்டு சுட்டு விற்கிறவ. அவளுக்கு ஆள் இல்லை. அதனால இறைவன் என்ன பண்ணா, கையில ஒரு மண்வெட்டியும் கூட எடுத்து கூலியால் வேணுமான்னு வந்தான். இந்த கிழவி பார்த்தா, இங்க வான்னு கூப்பிட்டா. எனக்கு வேலைக்கு போறியா அப்படின்னா. ஆண்டவன் கேட்டான், என்ன கூலி தருவேன்னு கேட்டான். வேலையே தொடங்கல, என்ன கூலி தருவேன்னு கேட்டான். அவ சொன்னா, நான் இந்த புட்டை பிடிக்கும் போது உதிர்ந்து விழுந்தா அதெல்லாம் உனக்கு கூலி அப்படின்னா. சரி புடி அப்படின்னா. அன்னைக்குன்னு பிடிச்சா புட்டெல்லாம் உதிர்ந்தே விழுந்தது, ஒண்ணு கூட பிடிக்க முடியல. ஆண்டவன் என்ன பண்ணா, நல்லா புட்டெல்லாம் சாப்பிட்டான். அந்த வைகையில போய் தொப்புன்னு விழுந்தான், குளிச்சான், நீந்தினான், எல்லாம் பண்ணான். அப்புறம் என்ன பண்ணா, எல்லாரையும் வாங்கடா குளிங்கான்னா. அசதி காரணமா என்ன பண்ணா, மரத்தடியில போய் படுத்து தூங்கிட்டான். யாரு? வந்திருக்கிற இறைவன் சிவபெருமான். இந்த ராஜா என்ன பண்ணா, எல்லா பக்கமும் கரை அடைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வந்தவன் ஒரு இடத்துல கரை அடையல. யாருன்னு கேட்டான். அந்த தூங்குறான் பாருங்க, அவன் தாங்க. அவனும் வேலை செய்ய மாட்டேங்கிறான், வேலை செய்யறவனையும் வேலை விட மாட்டேங்கிறான். அப்படின்ன உடனே தன் கையில ஒரு பெரம்பு வச்சிருந்தான் பாருங்க, அதனால ஓங்கி ஆண்டவனோட முதுகுல ஒரு அடி அடிச்சான். இந்த உலகத்துக்கே தலைவன் இல்லையா சிவபெருமான்? அதனால அவன் முதுகுல பட்ட அடி உலகத்துல இருக்கிற எல்லாரும் முதுகுலையும் விழுந்தது. அத்தனை பேரும்
எல்லாரும் ஐயோ ஐயோன்னா. ஒரு சட்டி மண்ணை எடுத்து போட்டா ஆண்டவன் மறைஞ்சு போனான். இது வரைக்கும் நமக்கு தெரிந்தது. இந்த கதையை எப்படியாவது படிச்சிருப்போம். இந்த கதையில தெரியாதுன்னு சொல்ல போறேன், ஏன்னா இன்னைக்கு தலைப்பு அதுதான். ஒருத்தன் சிவபெருமானை பார்த்து கேட்டான், உன்ன மாதிரி ஓர வஞ்சனக்காரன் உலகத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டாயா? சிவபெருமான் சொன்னா, எனக்கு இன்னார் இனியார் கிடையாது, தக்கார் தகவிலார் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னா. எப்படி ஒண்ணு? என்ன ஒண்ணுன்னா, நான் இறைவன்டா, எனக்கு எல்லாரும் ஒண்ணு. அப்படியா? சரி, நீ அடி வாங்கினியா இல்லையா? வாங்கினேன். உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் அந்த அடி விழுந்துதா அப்படின்னா. இறைவன் ஆமா விழுந்தது அப்படின்னா. ஏன் விழுந்ததுன்னு கேட்டான். இப்பதானடா சொன்னேன், உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் நான் இருக்கேன், அப்ப என் மேல அடிச்சா எல்லாரும் மேலேயும் அடி விழுண்டா, இது இயற்கைன்னா. இப்ப இவன் கேட்டான் பாருங்க, அது சரி, இந்த வந்திங்கிற கிழவி புட்டு கொடுத்தால, அதை வாங்கி வாயில போட்டல, அப்ப யாரு வயிறு ரொம்புச்சு? அடி எல்லார் மேலேயும் விழுந்திருந்தா, ஏன் நீ உலகத்துக்கு தலைவன் எல்லாரும் இருக்கன்னா, அப்போ நீ வாயில புட்டு போடும்போது யார் வயிறு ரொம்ப இருக்கணும்? எங்க வயிறு ரொம்ப இருக்கணுமா இல்லையா? இல்லையா? ஏன்? அதுக்கு ஆண்டவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வந்திங்கிற கிழவி எவ்வளவு வருஷமா புட்டு பிடிக்கிறா, அவளுக்கு வாழ்க்கையுடைய ஜீவ ஆதாரமே இந்த புட்டை வித்து அதுல வர காசுல வாழறது தான். ஆனா இன்னைக்குன்னு அவ பிடிச்ச புட்டெல்லாம் உதிர்ந்தே விழுந்தது. கொஞ்சம் கூட மனசு போனாம அன்போட சாப்பிடுன்னு எல்லா புட்டையும் எடுத்து எனக்கு கொடுத்தா, நான் என்னால என்ன பண்ணேன், அந்த புட்டை என் கையில வாங்குகிற பொழுது இந்த கிழவி மாதிரி அன்பு இருக்கிறவர்கள் வயிறெல்லாம் ரொம்பட்டும்னு நினைச்சு என் வாய்க்குள்ள போட்டேன். இந்த உலகத்துல ஒரு பய கூட அன்போட என்ன மாதிரி சோம்பேறி எவன் இருக்கானோ அவன் உடம்புலலாம் அடி விழட்டும்னு நினைச்சேன். உலகத்துல அத்தனை பேரும் சோம்பேறியா இருக்கான், நான் என்ன பண்றதுன்னா. அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இது நமக்கு இந்த திருவிளையாடல் புராணம் காட்டுகிற ஒரு ஒப்பற்ற காட்சி. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய முன்னோர்கள் சொன்ன எந்த கதையும் சரி, வரலாறும் சரி, ஏதோ ஒரு ஒப்பற்ற கருத்தை அது சுமந்திருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியைத்தான், ஒரு அருமையான சுவையான நமக்கு தெரிந்த ஒன்றைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம விளையாடுற விளையாட்டு வேற, ஆண்டவன் விளையாடுகிற விளையாட்டு வேற. நம்ம விளையாட்டுக்கு விளையாட்டுன்னு பேரு, ஆண்டவன் நடத்துகிற அருள் விளையாட்டுக்கு திருவிளையாட்டு அப்படின்னு பேரு. நம்ம விளையாட்டுக்கு திருவிளையாட்டுன்னு பேர் இல்லை, நம்மளதெல்லாம் தெருவிளையாட்டு. இது திருவிளையாட்டு இல்லை, ஆனா ஆண்டவன் நடத்தினா அதுக்கு திருவிளையாடல்னு பேர். ஐயா, நீ ஆண்டு கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை என்று மாணிக்க வாசக பெருந்தகை திருவம்பாவையில எழுதுகிறார். அதனால்தான் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலையா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று அவன் ஆடுகிற விளையாட்டு உயர்ந்த விளையாட்டு என்று கம்பன் பேசுகிறான். அப்படி அவன் ஆடுகின்ற அந்த நாடகம் இருக்கிறதே, அந்த நாடகத்திலே தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றை எப்படி பார்ப்பது என்பதுதான் இன்றைக்கு நாம். அது மட்டுமல்ல, விளையாட்டு அப்படிங்கிற வார்த்தையை நாம பல விதங்கள்ல பயன்படுத்தலாம். குறிப்பா ஒண்ணு சொல்றேன்னு, எந்த காரியமும் செய்யாம ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தா அவனை என்னன்னு சொல்றான்? ஏண்டா இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்படிதான் சொல்லுவோம். சரி, செயற்கரிய ஒரு செயலை ஒருத்தன் எளிமையா செஞ்சு முடிச்சுட்டா, விளையாட்டா செஞ்சுட்ட, அதுவும் விளையாட்டு தான். பாருங்க, ஒண்ணுமே செய்யாம சுத்திக்கிட்டு இருந்தாலும் விளையாட்டு தான். செய்ய முடியாத ஒரு காரியம் செயற்கரிய செய்வார் பெரியர். அப்ப செயற்கரிய செயலை எளிமையா செஞ்சுட்டா அதுவும் விளையாட்டு தான். அப்ப ஆண்டவன் நடத்துகிற செயற்கரிய செயல் இருக்கிறது, அந்த விளையாட்டு எப்பேற்பட்ட விளையாட்டு என்பதை நினைத்து பார்க்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஒப்பற்ற நிகழ்வு. அதை பாருங்க, திருநாவுக்கரசு சாமி திருத்தாண்டகம் பாடினார். அவருக்கு தாண்டக வேந்தர்னே பேரு. திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த திருப்பத்தூர் இல்ல, சிவகங்கைக்கு பக்கத்துல திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற இறைவனுக்கு பெயர் திருத்தளிநாதர். இது சரியா இருக்கா? கொஞ்சம் பின்னாடி போய் பேசினா சரியா இருக்கா? சரியா இருக்கு இல்லையா? பின்னாடி பேசினா திருத்தளிநாதர் அப்படின்னு பேரு அந்த இறைவனுக்கு. அவன் மேல ஒரு திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். அந்த திருத்தாண்டகத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற நிகழ்ச்சிய அவர் பேசுகிறார். எப்படி சொல்றார் பாருங்க, மின் காட்டும் கொடி மருங்குள் உமையாளுக்கு என்றும் விருப்பனவன் கான்
பொறுப்பு வழி சிலையோன் கான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி தருவிக்கு கனகக்கிழி அருளினான் கான். சங்கத்துக்கு போய் மதுரை என்பதில் தருமிக்கு பொற்கிழியை அளித்தவன் கான் என்று அந்த பொற்கிழி கொடுத்த அந்த நிகழ்வை பேசுகிறார் யாரு? திருநாவுக்கரசாமி. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சியை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, நான் சொல்றதுலேருந்து மறந்து போய் நான் சொல்றதை கேட்கணும். இப்படி சொல்றேன்னா நீங்க உடனே அதை ஞாபகம் வச்சுக்கூடாது. ஏன்னா திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அந்த திருவிளையாடல் சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து சிவனாவும் நாகேஷ் வந்து தர்மியாவும் நடிச்சிருப்பாங்க. சகாவரம் பெற்ற காட்சி, பேர்பட்ட காட்சி. நீங்க அதை மனசுல நினைச்சுக்கிட்டு என் கூட வரக்கூடாது. அது சினிமாவுக்காக எடுத்தப்பட்ட ஒரு பகுதி, அதுவும் சரியான பகுதி. ஆனா அதுல இருந்து மாறுபட்டு, அது தெரிஞ்ச பகுதி, அதுல இருந்து எப்படி நம்ம மாறுபட்டு சிந்திக்க போகிறோம், தெரியாத பகுதி என்ன பண்ண போறோங்கிறதா இன்னைக்கு நம்மளுடைய செய்தி. பாண்டிய நாடு மதுரை என்பது அதுதான் தலைநகரம். அங்க வங்கிய சேகரன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த வங்கிய சேகரன் ராஜா மிகச்சிறந்த அரசனாக இருந்தான். அப்போ 48 அக்ஷரங்கள்னா எழுத்து, ஆலேந்து ஹா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அக்ஷரங்கள் சேர்ந்த அந்த எழுத்துக்கள் மாதிரி 48 புலவர்கள் என்ன பண்ணாங்க, திறமை வாய்ந்த புலவர்கள் மதுரையை நோக்கி வந்தார்கள். எங்க இருந்துன்னு கேட்டா பொதிகை மலையிலிருந்து மதுரையை நோக்கி வந்தார்கள். சிவருமான் என்ன பண்ணார், சோமசுந்தரர் அந்த 48 பேரையும் போய் வரவேற்றார். எல்லா புலவர்களையும் வரவேற்றார். வரவேற்று என்ன பண்ணாருன்னு கேட்டா, நீங்க வந்து சோமசுந்தரனை வணங்கி விட்டு அப்புறம் போய் ராஜாவை பாருங்கன்னு சொல்ல. இவங்க 4 பேரும் அங்க போய், இவங்க எல்லாரும் 48 பேரும் அங்க போய் வணங்கிட்டு இறைவனை பார்த்து வணங்கி விட்டு ராஜாவை போய் பார்த்து, இவங்களோட புலமை திறமையை பார்த்து அரசன் என்ன பண்ணா, இன்னைக்கு அந்த இடம் இருக்கு வடமேற்கு திசையில கோயில் பக்கத்துல ஒரு அருமையான சங்க மண்டபம் அமைத்து கொடுத்து அங்க அவங்கள தங்க வச்சோம். இவர்கள் அங்கிருந்து தங்க வச்சு இவர்களை கவிதை பாடுறதை கேட்டு எல்லாரும் புகழ்வதை பார்த்து ஏற்கனவே அங்கிருந்த புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது பொறுக்கல. அதனால என்ன பண்ணாங்க, இவங்கள்ட்ட போய் நாள்தோறும் ஏதாவது வாரம் செய்வாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இவங்களால இவங்க பணியை செய்ய முடியலன்னு சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் வேண்டுனாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு சங்க பலகை மாதிரி ஒரு பலகை கொடு, நாங்க அதுல இருந்து யார் புலமை மிக்கவர்களோ அவங்க அதுல ஏறட்டும் அப்படின்ன உடனே சிவருமான் என்ன பண்ணாரு, ஒரு அடி சதுரமுள்ள ஒரு பலகையை கையில கொடுத்தார். அவர் சொன்னாரு, இந்த பலகை தகுதியுடையவர்கள் ஏறினால் மேலும் வளரும், தகுதியுடையவர்கள் ஏறினால் மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி அந்த பலகையை கொடுத்த உடனே முதல்ல நக்கீரன் ஏறினா, கபிலன் ஏறினான், பரணர் ஏறினார். இப்படி ஏற 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 48 புலவர்களுக்கு அந்த பலகை இடம் கொடுத்தது. அதனால அதுக்கு சங்கப்பலகைன்னு பேர். 48 பேருக்கு இடம் கொடுத்தது, 48 பேரும் அதில் உட்காந்தாங்க. அதனால என்ன தெரியுமாச்சு, இவங்கள்ட்ட வந்து வாது பண்றவங்க, ஆகா இவர்கள் தரம் வாய்ந்த புலவர்கள் அப்படின்னு சொல்லி வாது செய்யறது குறைஞ்சு போச்சு. இவர்கள் திறமை அறிந்து அவரிடத்துல வந்து பேச முடியாதுன்னு குறைஞ்சு போச்சு. ஆனா அடுத்த கஷ்டம் என்ன வந்தது தெரியுமா, நக்கீரன் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறான், கபிலன் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறான், பேர் போடாம எழுதி கொடுத்தா இந்த பாட்டு மாறி போச்சா, யார் எழுதின பாட்டு எதுன்னு தெரியாம போச்சு. கபிலன் எழுதின பாட்டை நக்கீரன் எடுத்து வச்சுக்கிட்டு, பரணர் இது நீங்க எழுதின பாட்டு தானேங்கிறான். பரணர் நக்கீரர் பாட்டை வச்சுக்கிட்டு, கபிலர் இது நீங்க எழுதின. இவங்க எல்லா பாட்டும் தரம் வாய்ந்ததாக பொருளும் சொல்லும் அழகோடு கூடியதுனால யார் எழுதின பாட்டு எதுன்னு தெரியாம போச்சு. சோமசுந்தர கடவுளை போய் வேண்டுனாங்க. வேண்டின உடனே சோமசுந்தரர் புலவனாய் வந்து யார் எழுதின பாட்டு இது இதுன்னு தரம் பிடிச்சு கையில கொடுத்தாரு. அதனால புலவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயா நீங்களே எங்களுக்கு தலைமை புலவனாக இருங்கள்னு சொன்னாங்க. அப்போ அந்த சங்கப்பலகையில நடுநாயகமாக தலைமை புலவனாக ஏறி சோமசுந்தர கடவுள் அமர்ந்தார். அப்போ தலைமை புலவன் சோமசுந்தர கடவுள். அப்புறம் கடவுள் சொன்னார், இல்லை இங்க இருக்க முடியாது, எனக்கு பதிலா நக்கீரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர்களை வாழ்த்தி போனார்கள். இந்த வங்கிய சேகர பாண்டியன் என்ன பண்ணான்னு கேட்டா,
இனி நான் ஆழ்வது சரியல்ல என்று சொல்லி தன்னுடைய மகன் வங்கிய சூடாமணின்னு பேரு அவனுக்கு, அவன்கிட்ட என்ன பண்ணா அரசாட்சியை கொடுத்து நீ இனிமே இரு அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இந்த வங்கிய சூடாமணி எப்படின்னு கேட்டா ஒரு அருமையான நந்தவனா அமைச்சான். பாதிரி, நந்தியாவட்டை, குறுக்கத்தி, முல்லை, மல்லிகை, இப்படி உலகத்துல இருக்கிற என்னென்ன மலர்கள் உண்டோ அந்த மலர்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அற்புதமான நந்தவனம் பண்ணான். அதனால ஒண்ணு நீங்க நான் சொல்றது நீங்க தொடர்ந்து சரியா கவனிக்கணும், அப்பதான் இந்த கதையினுடைய முழு அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மலர்களோட வாசனையும் இந்த வங்கிய சூடாமணி மாறனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணா ஒரு யோசனை செய்தான். என்ன, நாள்தோறும் இறைவனுக்கு மாலை அணிவிச்சு கொடுக்கிறோமே, இந்த மாலைகள் எல்லாவற்றிலும் வண்டு உட்கார்ந்து தேன் எடுக்குதா இல்லையா? அப்படி வண்டு உட்கார்ந்து தேன் எடுக்கிற மாலைகளை கொடுத்தா அதில் எச்சல் பட்டதா இருக்குமேன்னு நினைச்சு வண்டு வந்து உட்காராத மலர் ஏதாவது இருக்கான்னு பார்த்தான். செண்பக மலர்ல வண்டு உட்கார்ந்து தேன் எடுக்கிறது இல்ல, அதுக்கு பேரு வண்டண்டா மலர்னே பேரு, வண்டுனா மலர் அப்படின்னே பேரு. எதுக்கு? செண்பக மலருக்கு. அதனால என்ன பண்ணா செண்பக மலராலேயே ஒரு தோட்டம் வச்சான். இந்த செண்பக மலரை எடுத்து பல்வேறு விதங்கள்ல மாலை கட்டினான். தொடை மாலைகள் கட்டுறதுல பல விதம் இருக்கு. நாம இப்ப வெறும் பூவை மட்டும் தானே வாங்கி வச்சுக்கிறோம். மாலை கட்டுறதுல பல விதம் இருக்கு. இந்த பக்கமும் ஒரு பூ, இந்த பக்கமும் ஒரு பூ போட்டு, இந்த ஆண்டாள் மாலை இருக்கும் பாருங்க, அடியில முடியாம இருக்கும் இல்லையா, அப்படி தொங்குனா அதுக்கு தொங்கல்னு பேரு. மார் மீது அளவுக்கு அணிகிற மாலைக்கு தார் அப்படின்னு பேரு. வட்ட வடிவமா நெருக்கமா தொடுத்து அத தலைமையில தலை மாலைன்னு பேரு, அதுக்கு இண்டைன்னு பேரு. தொடுக்கப்படுவது தொடை. இப்படி பல்வேறு விதத்துல பல்வேறு வடிவங்கள்ல, கண்ணினா விட்டு விட்டு தொடுக்கிறது, அதுக்கு கண்ணின்னு பேரு. இப்படி பல்வேறு விதங்கள்ல மாலைகளை தொடுத்து தொடுத்து செண்பக மலர்னால தொடுத்து தொடுத்து சிவருமானுக்கு போய் போட்டான். நான் மாலையை பத்தி ஏன் இவ்வளவு விரிவா பேசுறேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. மாதுக்கு தான் தெரியும் பூவை பத்தி எல்லாம். மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். உடனே நீங்க என்ன சந்தேகமா பார்க்காதீங்க, நான் மீசை முளைத்த மாது. தொடுத்து ஆண்டவனுக்கு அம்சம். இது என்ன தெரியுமா ஆச்சு? வந்து பார்த்தவங்க எல்லாரும், ஏடா சோமசுந்தர கடவுள் இவ்வளவு அழகா, இந்த செண்பக மாலையில இவ்வளவு அழகா அப்படின்னு என்ன தெரியுமா ஆச்சு? சோமசுந்தரருங்கிற பேர் மாதிரி சண்முக சுந்தரர்னு பேர் வந்துச்சு. சண்பக சுந்தரர் யாருக்கு? ஆண்டவனுக்கு சண்பக சுந்தரர்னு பேர் வந்துருச்சு. இவனுக்கு வங்கிய சூடாமணின்னு தானே பேரு ராஜா, அவன் பேரு மாறி செண்பக பாண்டியன்னு பேர் வந்துச்சு. ரெண்டு பேருக்கும் பேரே மாறி போச்சு. நாள்தோறும் இப்படி பண்ணதுனால இந்த அழகு உருவத்துல ஆண்டவன் மிக அழகா இருந்தான்னு செண்பக சுந்தரர்னு மாறி போனார். இவன் செண்பக பாண்டியன்னு மாறி போனான். ஒரு இளவேநீர் காலம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல வெயில் காலத்துக்கு வேணில் காலம்னு பேரு. கொடுமையா வெயில் அடிக்கிறான், அதுக்கு வசந்த ருதுன்னு பேரு. வசந்த காலம்னு பேரு வெயில் காலத்துக்கு. வெயில் காலம் வசந்த காலம். நமக்கு வேணா வசந்த காலமா இல்லாம இருக்கலாம், மரத்துக்கெல்லாம் அதுதான் வசந்த காலம். புதிதாக இலைகள் தளிர்க்கும், எது எல்லாம் நமக்காகத்தான். நீரை சேமிச்சு வச்சு வெயில் காலத்துல நாம கஷ்டப்படக்கூடாது, நமக்கு நிழல் தரத்துக்காக அது அப்ப இலையெல்லாம் உதுத்துட்டு புதுசா இலைகள் எல்லாம் வரும் அந்த வேநீர் காலத்துல. அதுக்கு வசந்த ருதுன்னே பேரு. அது எதுக்கு பேரு? கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே என்று வள்ளலார் சாமிகள் பாடுறார். அப்ப அந்த இளவேநீர் காலம் வந்தது. இந்த கோடையோட வெப்பத்தை தணிக்கிறதுக்காக ராஜா என்ன பண்ணா, சந்திரகாந்த கல் அப்படின்னு அந்த குளிர்ச்சியான மண்டபம் ஒண்ணு, அந்த மண்டபத்தை கட்டி அந்த குளிர்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக தன் மனைவியோட போய் என்ன பண்ணான்னு கேட்டா அந்த மண்டபத்துல உட்கார்ந்திருந்தான். அப்ப தென்றல் காற்று வீசியது. இந்த தென்றல் காற்று வீசியது, கணவனும் மனைவியும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அவன் மனைவியோட கூந்தல் இப்படி ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன், அது அவன் மேல வந்து மூக்கு கிட்ட விழுந்தது. இந்த கூந்தல்ல இருந்து ஒரு வாசம் வந்தது. செக்கு வாசமான்னு கேட்க கூடாது, நல்ல நறுமணம் வந்தது. இப்ப இவன் என்ன நினைச்சான், இந்த வாசம் இயற்கையா செயற்கையான்னு நினைச்சான். கூந்தல் இயற்கையா செயற்கையான்னு நினைக்கல.
என்ன கூந்தல் இயற்கையா சேர்க்கணும், இந்த வச்சுக்கொண்டு கைட்டி கொடுத்துருவாங்க இப்பெல்லாம். அவன் கூந்தல் இயற்கையா செயற்கையா நினைக்கல, இந்த வாசம் வந்தது இது இயற்கையா செயற்கையான்னு நினைச்சான். அதனால என்ன பண்ணா, இதை உறுதி பண்ணிக்கணும்னு நினைச்சான். நான் ஆசிரியருங்கிறதுனால சொல்றேன், இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகள். அந்த புத்திசாலித்துக்கு ஈடு இணையா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம ஏமாந்து போயிடுவோம். நான் என் லைஃப்ல நடந்ததை சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி சக்தி சர்க்கரை ஆலையில வேலையில இருந்தேன், ஸ்டெனோகிராஃபரா இருந்தேன். ஆசிரியராக இருக்கிறதுக்கு முன்னாடி என் மகள் அவ அப்போ 1ஆவதோ 2ஆவதோ படிச்சுட்டு இருந்தா. நான் என்னோட கிராமத்திலேருந்து கிளம்பி வரணும்னா பக்கத்தில் பவானி, ஈரோடு, அதுதான் பெரிய ஊர், அங்கே வரணும். அவளை ஒரு முறை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரும்போது இந்த போர்டு இருக்கும் இல்லையா, சைன் போர்டு இருக்கும், பெருசாக எழுதி பஸ்ஸு போட்டு ஸ்டாப்னு எழுதியிருக்குமா. பஸ் அங்கே போய் நின்னவொடனே வெள்ளை பார்த்தேவா STOP அப்படின்னு படித்தான். ஸ்டாப் கரெக்டாப்பா அப்படின்னு. கரெக்டு. அப்பா STOP ஸ்டாப்னா என்ன அர்த்தம்னு கேட்டான். நான் சொன்னேன் STOP ஸ்டாப்னா நில்லுன்னு அர்த்தம். அது விளங்குதுப்பா. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் STAND ஸ்டாண்ட் அப்படின்னா நில்லுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டாப்புங்கிற நில்லுக்கும் ஸ்டாண்டுங்கிற நில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. ஏங்க MA படிச்சிருக்கேன், ஸ்டெனோகிராஃபரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? உடனே என் பொண்ணை பார்த்து சொன்னேன், சனியனை வீடு வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு வர, கேள்வி கேட்ட கொன்னுட்ட. ஏன் எனக்கு வித்தியாசம் தெரியல. என் பெண்ணு என்னை விட சிறந்தவளா இருந்தா என்னால ஒத்துக்க முடியல. ஆனா என் பொண்ணு என்ன தெரியுமா பண்ணா, அப்பா நான் பதில் சொல்லட்டுமான்னு. தெரிஞ்சா சொல்லு அப்படி. அப்ப என் ஈகோ விட்டு தரும், தெரிஞ்சா சொல்லு. அவ சொன்னா பாருங்க ஒரு செய்தி, அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, ஏதாவது ஒண்ணு வந்து நின்னா அது ஸ்டாப்பு, இருந்த இடத்துல இருந்து நின்னா அது ஸ்டாண்டுன்னா. நான் ஆடி போயிட்டேன். அப்புறம் தான் ஒண்ணு நினைச்சேன், அதனாலதானே திரியரகத்துல சுவாமி மலையில தகப்பனுக்கு உபதேசம் செய்தவனாக முருகப்பெருமான் இந்த தேசத்திலே போற்றப்படுகிறான் என்றால், என் குழந்தை என்னை விட அறிவிலே சிறந்தவராய் இருக்கிற பொழுது அப்படி பாராட்ட வேண்டியது என் கடமை இல்லையா? என் கடமை இல்லையா? எப்படி வழிகாட்டி இருக்கிறது ஆன்மீகம் பாருங்கள். நீங்க உணர்ந்து படிச்சாதாங்க அதுல இருக்கக்கூடிய அழகு என்னங்கிறது நமக்கு தெரியும். நாம ஏதோ மேலோட்டமா எல்லாவற்றையும் மறுப்பதற்காக பேசிக்கொண்டு திரிகிறோம். நாத்திகம் உலகத்துல என்ன பெரிய வாழ்க்கை கொடுத்துருமா? நான் சொல்லல, கண்ணதாசன் சொன்னது உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் எடுத்து படியுங்க. நான் யார் பேரும் சொல்ல மாட்டேன், கண்ணதாசனும் பேர் சொல்லல, அப்படியே எழுதியிருக்காங்க. இறைவனை இல்லை என்று சொன்னவர்களும் நெடுநாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணதாசன் யாருன்னு நீங்க நான் சொல்ல வேண்டாம். இறைவனை உண்டு என்று சொன்னவர்களும் அதே அளவு நெடுநாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணதாசன் முடிவு சொல்றான் பாருங்க, ஏண்டா இவங்க 2 பேருக்கும் நெடுநாள் வாழ்க்கையை கொடுத்தான்னா, கண்ணதாசன் சொன்னான், இறைவன் இல்லை என்று சொன்னவர்களுக்கு நெடுநாட்கள் ஏன் வாழ்வை தந்தான் தெரியுமா? அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அவர்கள் கொள்கை அழிந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நெடுநாட்கள் வாழ்க்கையை தந்தான். சரி, ஏண்டா இருக்குன்னு சொன்னவனுக்கு நெடுநாட்கள் வாழ்ந்தான்னா, தர்மம் என்றைக்கும் சாகாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு நெடுநாள் வாழ்க்கையை தந்தான். உலகத்தினுடைய அல்டிமேட் கடைசியில எது தெரியுமா? ஆன்மீகம் ஒன்றுதான் மனிதனுக்கு ஆனந்தத்தை தரும், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால்தான் திருஞான சம்பந்த சுவாமி திருவையாறுல இருக்கிற ஆண்டவனை தரிசிச்சுட்டு, ஐயாரப்பரை தரிசிச்சுட்டு ஒரு அற்புதமான பாட்டு பாடி இருக்கிறார். புலனைந்தும் நெறிகலங்கி அரிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அளவந்த போதாக இருக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்ணு தெரியல, வாய் பேசல, காது கேட்கல, உடம்பு அசையல, அனைத்தும் ஒருங்கே ஒன்றும் செய்யாமல் தவறி கிடக்கிற பொழுது அஞ்சேல்னு என்னை காப்பாற்றக்கூடியவன் யார் இருக்கிறான்னு கேட்டா, சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு இருக்க, அந்த திருவையாற்றிலே இருக்கக்கூடிய ஐயாரப்பன் மட்டும்தான் அஞ்சேல்னு சொல்லி என்னை காப்பாற்றக்கூடியவன். வேறு யார் இருக்கிறார்கள் கேட்டா ஞானசம்பந்த சாமி. இறைவன் ஒருவனை தவிர வேறு யார் நமக்கு நல்வழி தர முடியும்? யாராலும் முடியும்? யாராலும் முடியாது. அது மாதிரிதான் என்னை விட சிறந்து என்னுடைய குழந்தை இருக்குமானால் அவளை பாராட்ட வரும். அது மாதிரி இந்த பாடத்தை நான் பசங்கள்கிட்ட நடத்தினாங்க. எது?
இந்த வாசம் வந்ததுன்னு நடத்தினா, ஒருத்தன் என்னை பார்த்து எழுந்திருச்சு, பையன் எழுந்திருச்சால எப்பவுமே வாத்தியார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? அவன் நம்மளை மாட்டி வைக்கணும்னு எழுந்திருப்பான். அவனுக்கு சந்தேகத்தை தீர்க்கறதுலாம் அடுத்தது தான். இவரை ஏதாவது ஒரு இதில் பிடிச்சி பார்ப்போமே அப்படின்னு தான் எழுந்திருப்பான். எழுந்திருந்தவன் என்கிட்ட கேட்டான், ஐயா இந்த பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்னு கேட்டான். எவனுக்கு தெரியும்? அவனுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்டா கேட்குறேன்? இல்லைங்கய்யா ஏதாவது ஒரு வருஷம் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், ஒரு 10 வருஷம் வச்சுக்கேன்டா. சரிங்க, 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல 10 தடவை இளவேனில் காலம் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்கும். 10 தடவையும் அந்த சந்திரகாந்த மண்டபத்துக்கு போயிருப்பானா இல்லையா? போயிருப்பான். இத்தனை வருஷமா தெரியாது, இப்ப எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டான். 10 வருஷமா போயிருக்கிறானு, இந்த 10 வருஷத்துல போனவனுக்கு இத்தனை வருஷம் தெரியாம இப்ப எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இப்பதான் தெரிஞ்சதுன்னா, அதான் ஏன் தெரிஞ்சதுங்கிறான். என்ன ஏன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல தெரியாத பலதுக்கு விடை சொல்லணும்னு நம்முடைய முன்னோர்கள் ஒரு அருமையான வழி வச்சிருக்கிறாங்க. ஒரு அருமையான, ஆமா இப்படி செய்ய மாட்டாளே கைகை, ராமனை பயந்த எற்கு இடருண்டோன்னு கேட்டவ, ராமனை வளர்த்தவ கைகை. அப்பேற்பட்ட கைகை மனசு மாறி போச்சு. எதனால? எதனால? கம்பன் என்ன பதில் சொல்லுவான்? எதனால? யோசிச்சு பார்த்துட்டு சொன்னா, விதி. விதி. இலக்குவன் குதிச்சான், விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் பார் அப்படின்னா, அதே இலக்குவன் தான் காட்டுக்கு வந்து வெஞ்சின விதியை வெல்ல வல்லாமோ. பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பு சொல்லவே மாட்டானே, ஏன் இப்படி நடந்தது? கண்ணகி கேட்கிறான், நீ இப்படி செய்யலாமா? பெரும் பெயர் புகார் என் பதியே, அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசை விழுந்து பெருங்குடி மாசாத்துவன் வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ் வினை துறப்பன். நாங்க மதுரைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையா? நாங்க புகார் நகரத்திலே இருந்திருக்கலாம். அவ்வளவு பெரிய அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற செல்வ பரம்பரையில வந்தவர்கள் நாங்க ஏன் தெரியுமா மதுரைக்கு வந்தோம்? எங்க விதி துரத்துச்சு வந்தோம்னா. நான் அது மாதிரி எங்க பையன்கிட்ட சொன்னேன், டே இத்தனை நாள் ஏன்டா தெரியலனா, இன்னைக்குதான் விதி தெரிஞ்சுதுன்னு. அவன் சொன்னான், இது எங்க விதி இப்படி ஒரு பதில் வரணும்னா? அவன் விதினா என்ன? விதினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என் தந்தையார் சொல்வார், அமர பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் மிக அற்புதமா சொல்வார். ஏன்னு கேட்டுக்கிட்டே போ, ஒரு இடத்துல பதில் வராது, அந்த இடத்துக்கு தான் விதின்னு பேரு. ஏன்னு கேட்டே போ, ஒரு இடத்துல விதிக்கு பதில் சொல்ல முடியாது, அதுக்கு தான் விதின்னு பேரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மணிமேகலையில சொல்றேன் பாருங்க, மல்லிகை இருக்குல்ல, மொட்டா இருக்கும்போது வாசம் இருக்கா? வாசம் கிடையாது. மலர்ந்தா வாசம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மொட்டா இருக்கும்போது அந்த மல்லிகையை கசக்குங்க, வாசம் வருமா? வராது. எப்ப வாசம் வரும்? அது எப்போது மலர்கிறதோ அப்ப வாசம் வரும். நான் கேட்கிறேன், வாசம் வந்து மலரும் போது ஒட்டிக்கிச்சா? இல்ல. ஏன்? மலர்ந்த போது வெளிப்பட வேண்டும் என்பது மல்லிகையின் விதி. அது போலத்தான் பலவும் வெளிப்பட வேண்டும் என்பது அதனுடைய காலம் வந்தால் வெளிப்படுமே தவிர மற்ற நேரத்தில் வெளிப்படாது. அது மாதிரி இவனுக்கு ஏன்டா இப்பதான் தெரிஞ்சதுன்னா, விதி வேலை செஞ்சது, இப்ப தெரிஞ்சது. அதனால என்ன பண்ண, நேர வந்து முரசு அறிவித்தான். என்ன அறிவித்தான்னு கேட்டா, என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, நல்ல ஞாபகம் வச்சுங்க, கரெக்டா நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. என் மனசுல ஒரு ஞாபகம், ஒரு சந்தேகம் இருக்கு. அதை யார் நிவர்த்தி செய்து பாடல் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொன் தொங்க விட்டுருக்க மண்டபத்துல வந்து அறுத்துக்கலாம் அப்படின்னா. இதை என்ன பண்ணா, தருமி அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவன் அனாதை, அப்பா அம்மா கிடையாது, அவனுக்கு தாய் தந்தை கிடையாது. அது மட்டுமல்லாது கோயில்ல பூஜை செய்கிறவன். அவன் பிரம்மச்சரியமா இருந்து பூஜை செய்யறதை விட கிரகஸ்தனா, அதாவது திருமணம் செய்து கொண்டு இறைவன் திருமேனியை தீண்டி பூஜை செய்வது ஒசந்தது. அதனால அவன் என்ன பண்ணா, தனக்கு திருமணம் ஆகணும்னா அதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த செய்தியை காதுல கேட்டான். பரஞ்சோதி முனிவர் எழுதுறார், அந்த வேளையில் ஆதி சைவரில் வந்த மாணவன் மனம் செய் வேட்கையான். திருமணம் செய்து கொள்ளணும்னா அவனுக்கு விருப்பம். முந்தை ஆச்சிமம் முயலும் பெற்றியான். ஆச்சிமம்னா பிரம்மச்சரியம்னு அர்த்தம். அதுல இருந்து விடுபட்டு திருமணம் செய்து கொள்ளும். தருமி என்றுள்ளான், தந்தை தாய் இல்லான்.
அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, தரிமின்னு அவன் பேர். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? நேர மதுரை என்பதில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் முன்னாடி போய் நின்று கடவுள்கிட்ட கேட்குறான், ஐய, ஆண்டவனை சொல்ல, ஐய, நீ யாவையும் அறுதியே கொலாம், உனக்கு எல்லாம் தெரியும், வையை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து உய்ய ஓர் கவி எனக்கருள் செய்திடு. நான் வையை நாடவனுடைய மனக்கருத்தை தெரிஞ்சு எனக்கு ஒரு கவிதை கொடுக்க கூடாதா? எனக்கு 1000 பொன் கிடைக்குமே, நாள்தோறும் உன்னையே வணங்குகிறேனே, என் துயர் தீர்க்க கூடாதான்னு கேட்டான். ஆண்டவன் என்ன பண்ணான்? கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறிய எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்னு ஒரு பாட்டை எழுதி கையில் கொடுத்தான். சிவாஜி கணேசன் அவ்வளவு அழகா இந்த பாட்டை, அந்த மனிதன் சொல்ற அந்த ஏத்த, நமக்கெல்லாம் அது வராது, அது அவனுடைய திறமை. அவன் நடிகர் திலகம்னா அவன் தான் நடிகர் திலகம், அவன் தான். அதுக்கு ஈடு. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ராமநாதபுரத்தில் ஒரு நவராத்திரி அப்போ பட்டி மண்டபம், என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்தியசீலன் அவர்கள் தான் அந்த பட்டி மண்டபத்துக்கு நடுவர். கூட யாருன்னு கேட்டால் ஆய்வரை திலகம் ஐயா அறிவொளி அவர்கள். நான்லாம் அவங்க கூட ஒரு 1000கணக்கான மேடைகள் பேசி இருக்கிறேன். அவர்கள் இருவரோடும் சேர்ந்து 1000கணக்கான மேடைகள். எங்கள் ஐயா, என் அன்பிற்கினிய அண்ணன் சொல்வேந்தர் சுக்கி சிவம் அவர்கள், தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள், பெரும்புலவர் திருப்பத்தூர் நமச்சிவாயம் அவர்கள், இப்படி பல பேரோட, எங்கள் ஐயா அப்துல் காதர் அவர்கள், இவர்களோட 1000கணக்கான 100கணக்கான மேடைகளை நான் பேசியது என் வாழ்க்கையிலே நான் பெற்ற பெருந்தவம் என்று கருதுகிறேன். அதுவும் பெரும்புலவர் நமச்சிவாயம் ஐயாலாம் பேசி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே அசந்து போய், இங்கே எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. திருப்பத்தூரில் இருந்தாங்க, அந்த திருப்பத்தூர் பெரும்புலவர் நமச்சிவாயம்னு பேர். ஒரு செய்தி சொல்கிறேன். ஆய்வரத்திலும் அறிவுரையை என்ன பண்ணுறாங்க, மேடையில் பேசும்போது ரோம் நகரத்தினுடைய சாம்ராஜ்யபதி, அதனுடைய அரசன் யாருன்னு கேட்டால் ஜூலியஸ் சீசர். ரோம் நகரத்தினுடைய அரசன் ஜூலியஸ் சீசர். கிளியோபாட்ரா அவனுடைய ஆசை மனைவி. அந்த கிளியோபாட்ராவை பார்க்க போகும்போதெல்லாம், எப்போ பார்க்க போனாலும் சரி, ஒரு நாளைக்கு 5 தடவை பார்க்க போறான், 6 தடவை பார்க்க போனாலும் ஷேவ் பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. யாரு? ஜூலியஸ் சீசர். இதை அறிவொளி சொல்றார். கிளியோபாட்ராவை பார்க்க போகிறதெல்லாம் ரோம் நகரத்து ஜூலியஸ் சீசர் ஷேவ் பண்ணி கொண்டு போவான் அப்படின்னார்ல. பக்கத்தில் அதுக்கு நடுவர் யாருன்னு கேட்டா பெரும்புலவர் நமச்சிவாயா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உடனே, ஓ, ரோம சாம்ராஜ்யபதி தன்னுடைய ரோமத்தை எல்லாம் எடுத்து விட்டு போவானா அப்படின்னார். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க. ரோம் நகரத்து தலைவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய ரோமத்தை எல்லாம் எடுத்துட்டு போவானா அப்படின்னா பெரும்புலவர் நமச்சிவாயா அவ்வளவு அழகா சொல்லுவார். அந்த மாதிரி பெரும் அருமையான தலைவர்கள் கீழெல்லாம் நான் பேசி இருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி அந்த நவராத்திரி பட்டி மண்டபத்தில் சத்தியசீலன் ஐயா நடுவர். நவராத்திரி நேரம் மழை வந்துடுச்சுங்க. அரண்மனைக்கு கீழே தான் போடுவாங்க. மழை வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, உள்ள இருக்கிற ஒரு ஹாலில் மீட்டிங் போட்டாங்க. நாங்கள்லாம் போய் அங்கே உட்காந்தோம். சத்தியசீலன் சார் என்னை பார்த்து கேட்குறாரு, ஏய், நீ உட்காந்துருக்கியே, இந்த ஹாலை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாடா, இந்த அறையை பற்றி? எனக்கு தெரியலீங்களா, சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இங்கே தாண்டா வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துரையும் சந்தித்த இடம் இந்த இடம் தான்னு சொன்னார். நான் அப்படியே அந்த இடத்த தொட்டு வணங்கினேன், மகிழ்ந்து போனேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துரையும் சந்தித்த இடம்னு சொன்ன உடனே எனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவுக்கு வரலைங்க, சிவாஜி கணேசன் தாங்க நினைவுக்கு வந்தார். என்னோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயான்னு அவன் பேசின அந்த வசனம் இருக்குல்ல, அது இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், சுதந்திர போராட்ட தலைவர்களையும் அப்பரையும் தொண்டரெடுப்புடைய ஆழ்வாரையும் பெரிய ஆழ்வாரையும் தன்னுடைய நடிப்பின் மூலமாக என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய நடிகர் திலகம் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய மனிதன். எதிர்கால சந்ததியர் அதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் அவனுடைய பெருமை. அவன் சொல்லுவான் இந்த பாட்டை, கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழுகிய நட்பின் மயிலியல் செறியேற்று அறிவி கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு குறுந்தொகையில் 2வது பாட்டு. யார் எழுதினது அப்படின்னு கேட்டா இறையனார் அப்படின்னு போட்டிருக்கு. டாக்டர் மூவா கொங்குதேர் வாழ்க்கைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார்.
அது சங்கப்பாடல்கள் எழுதி திருவிழா புராணத்தில் ரொம்ப அழகாக இந்த பாட்டை கொண்டு வந்து இணைச்சாங்க. அது பரவாயில்ல, நம்ம பாட்டை மட்டும் வச்சுக்குவோம். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சங்க பாடல்களில் இதுக்கு ஒரு துறை இருக்கு. அதுக்கு பேர் நலம் புனைந்து உரைத்தல் அப்படின்னு பேர். நலம் புனைந்து உரைத்தல் மனைவியை பாராட்டுறதுன்னு அர்த்தம். பாராட்டுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாராட்டினவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பாராட்டலைன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பாராட்டுறது கம்மியாக தானே இருக்கும். பாராட்டுறது கம்மி தானே. பாராட்டணும்னு சொல்லி, அதுவும் என்னுடைய குருநாதர் சொல்றதுதான். நாவுக்கரசர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பாராட்டி மகிழ்ந்தா என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்தாரு, வாசப்படியில் ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்தது, தட்டி விட்டு உடஞ்சிடுச்சு. இவர் இங்க இருந்து சத்தம் போறாரு. வீட்டுல இருக்கிற அறிவு கட்டவளுக்கு எதை எங்க வைக்கணும்னு தெரியாதா? வாசப்படியில கண்ணாடி டம்ளர் வச்சுக்க, அறிவு இருக்கா அவனுக்குன்னு இருக்காரு. உள்ளேந்து உடனே ஒரு சத்தம். என்ன வந்தவருக்கு கண் என்ன பின்னாடியா இருந்தது, முதுகுல பார்த்து வர வேண்டியதானே. இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதே இது இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? கண்ணாடி டம்ளர் உடஞ்சி போச்சு. அச்சோ, நான் பார்த்து வந்திருக்கலாமா, தப்பு பண்ணிட்டேன். கண்ணாடி டம்ளர் தெரியாம வச்சிருப்பேன், நீ ஏதோ அவசரத்துல வச்சிருப்ப, நான் தான் உடைச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டோம்னா, பாராட்டோம்னா அவன் என்ன சொல்லுவா? தப்பு என் மேல தாங்க, நான் இங்க வச்சிருக்க கூடாது, நான் இங்க வச்சிருக்காம எவ்வளவு அவசரம் வந்தாலும் எடுத்து உள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு. இது பாராட்டினா குடும்பம் மேலும் மேலும் வளரும். சில வீடு இருக்கும், தப்பு என் மேலதாம்மா, நான் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம் அப்படின்னா அது உடனே சொல்லும், நீ எப்பதான் பார்த்து வந்த, இப்ப பார்த்து வர்றதுக்கு. அப்படி சில வீடு இருக்கும். அதை நாம விட்டுருவோம், அதை விட்டுருவோம். பாராட்டுறதுன்னு அர்த்தம். நலம் புனைந்து உரைத்தல் அப்படின்னா பாராட்டுறதுன்னு அர்த்தம். திருமணமாகி முதல் நாள் முதல் இரவு கண்ணகியை பார்க்கிறான் கோவலன். பார்த்த கோவலன் கண்ணகியை பாராட்டுறான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ மலையிடை பிறவா மணியே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ. உளவா கட்டுரை பல பாராட்டின்னு எழுதினார் இளங்கோவடிகள். உளவா கட்டுரை பல பாராட்டி. இங்க மட்டும் பாராட்டல, நேர மதுரைக்கு வந்தான். மதுரைக்கு வந்து சிலம்ப எடுத்துக்கிட்டு பாண்டியன் அந்த ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது அப்பயும் பாராட்டனா. பொன்னே கொடியே புடைப்பூம் கோதாய் நானின் பாவாய் நீனில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி. எப்படி பாராட்டுறான் பாருங்க, அப்படி பாராட்டுறான். நலம் புனைந்து உரைத்தல் என்பது, ஒரு பெண்ணை பாராட்டுவது என்பது, மனைவியை பாராட்டுவது என்பது நம் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய வேண்டிய ஒன்று. அப்படி இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நலம் புனைந்து உரைத்தல்ங்கிற துறை. இது என்ன சொல்லுது? தேனை எடுக்கக்கூடிய உயர்ந்த ஜாதி வண்டாகிய தும்பி. வண்டுல 2 வகை இருக்கு. ஒண்ணு கீழே உருட்டும் தரையில, ஒரு வண்டு மலர்கள்ல உட்கார்ந்து தேன் எடுக்கும். அதுக்கு உயர்ந்த ஜாதி தும்பி இனத்து வண்டுன்னு பேரு. அதனால்தான் கோத்தும்பின்னு மாணிக்க வாசகர் பாடலே பாடியிருக்கிறார். கோத்தும்பி திருக்கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின் கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பன் நீற்றற்கே சென்று உதாய் கோத்தும்பி என்று திருக்கோத்தும்பின்னு ஒரு பாடலே பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். அது மாதிரி இந்த இவன் என்ன சொல்றான், இந்த தலைவன் உயர்ந்த ஜாதி வண்டே, நீ எத்தனையோ மலர்கள்ல உட்கார்ந்து தேன் எடுத்திருக்க, நீ ஏன் ஊர் வண்டு, ஏன் ஊர் வண்டா இருந்தாலும் உண்மையை சொல்லு. காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நீ ஏன் ஊர் வண்டுங்கிறதுனால எனக்கு அனுசரணையா பேசுறதா நினைச்சு, எனக்கு ஆதரவா பேசுறதா நினைச்சு பேசாத, உண்மையை சொல். காமம் செப்பாது கண்டது மொழிமோ, உண்மையை சொல். என்ன, இதோ என்னுடைய அருகிலே தலைவி இருக்கிறாளே, அவ யாரு? மயில் போல சாயலை உடையவள், அழகான பல் வரிசையை கொண்டவள், அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடிய இவளுடைய கூந்தல்ல இருந்து வரக்கூடிய மனம் இயற்கையா செயற்கையா? நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. நல்ல விருந்தா இருந்தா பெரிய இலையை போட்டு ஒரு 5-6 ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7-8 காய்கறி கூட்டு, அதுக்கப்புறம் அது வடை கிட்ட, அது என்னமோ அந்த சூயம் இந்த இனிப்பு அது இது ஏகப்பட்டது இருக்கும். அது மாதிரி விருந்த போட்டு பல நாள் பட்னி, முடுகிய வெம் தீ பசி, அப்படி பசி. அப்படி இருக்கிறவன் இலையில உட்கார்ந்துருக்கான். நல்லா போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் போட்டு நெய்யை ஊற்றி ஒரு சாம்பாரை போட்டு பிசைஞ்சு
7:30 தான் ஆகுது. பசிக்கலையே ஒன்றும், அது வேற கஷ்டம். சாப்பாடை பற்றி சொல்ல போக நல்லா பிசைஞ்சு எடுத்து வாயில் வைக்க போது சாப்பிடாதன்னு தடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிடாதன்னு தடுத்தா எப்படி? இப்போ சொல்றான் பாருங்க, உற்ற வெண் பசி உற்றவன் கை தளத்து உண்ணும் எல்லை கைப்பற்ற வாடினான் பண்பு பற்றினான். சாப்பிட போற நேரத்தில் சாப்பிடாதேன்னு தடுத்தா எவ்வளவு துன்பம் அடைவானோ, அது போல 1000 பொண்ணை அறுத்துக்கோன்னு சொன்னப்ப அறுக்காதரான்னு தடுத்தான் பாருங்க. யாருன்னு திரும்பி பார்த்தான், கீரன் தடுத்தான். நக்கீரன் தர்மி என்ன பண்ணா, நேர கிளம்பி போனான், ஆண்டவனை பார்க்க போனான். சோமசுந்தர கடவுளை நாகராஜன் ரொம்ப அழகா நாகேஷை விட்டு இதை பண்ணியிருக்கிறார். ஐயோ, துரத்தி அடிக்கிற மாதிரியே இருக்கு, இனிமே பாட்டை எழுதி கொண்டு போய் கொடுத்தா நீ எழுதின பாட்டான்னு கேட்பான்னு தனியா புலம்ப விட்டுட்டான். அவன் இல்லை, வரமாட்டான். பா, இது நாகேஷை தவிர வேறு யாரால அப்படி ஒரு நடிப்பில் அந்த காட்சியை கொண்டு வந்து தர முடியும்? மனக்குமரில் பூரா அற்புதமா வெளிப்படுத்தியிருப்பார் ஏபி நாகராஜன். நேரம் அங்கே போனான், போய் சோமசுந்தர கடவுளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், தர்மி. அதுதான் அற்புதமான வார்த்தை. என்னாச்சு சொல்லு. போனையா, கொடுத்தேன். உன் பாட்டை குத்தம்னு சொல்லிட்டாங்க. என்னது, என் பாட்டில் குற்றமா? ஆமாயா, குற்றம்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த இகழ்ச்சி எனக்கு வந்த இகழ்ச்சி இல்லை. நான் தெரியும், இந்த இகழ்ச்சி எனக்கு வந்த இகழ்ச்சி இல்லை, உனக்கு வந்த இகழ்ச்சி. உனக்கு வந்த இகழ்ச்சி. நீ எவ்வளவு பெரியவன் நினைச்சு ஆண்டவன் நீ கருத்து உணர்ந்து நீ கொடுக்கிற பாட்டில் பிழை இருக்காதுன்னு நினைச்சுதானே நான் வாங்கிட்டு போனேன். உன் பாட்டில் பிழையா இருக்கலாமா? யோசித்து பார்க்க வேணாம்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சில பாடல்களை நீங்க மேலோட்டமா பார்த்தா குறை இருக்கிற மாதிரி தெரியும். திருப்பத்தூர் பக்கத்துல சூரங்குடின்னு ஒரு இடம் இன்னைக்கு இருக்கு. அங்க ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, நாள்தோறும் கோயிலுக்கு அறிஞர் பெருமக்கள் புலவர்கள் வருகிறார்கள், நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுன்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தான். அற்புதமான பாட்டு. எப்படி எழுதுறான் பாருங்க, பிறந்த பிறப்பால் பெரும் பேறு பெற்றேன். இந்த பிறந்த பிறப்பினால பெரும் பேறு பெற்றேன். மீண்டும் பிறக்கிற மாதிரி இருந்தா சொல்றான் பாருங்க, மறந்தும் இனி பிறக்க வாரோம். பிறந்த பிறப்பால் பெரும் பேறு பெற்றேன், மறந்தும் இனி பிறக்க வாரோம். இனி மறந்து கூட நான் பிறக்க கூடாது. சிறந்த மதி சேர்த்தானை, தன்னுடைய நெற்றியிலே மதியை சேர்த்தானை, புத்தூர் திருத்தளியானை, புவனம் காத்தானை கூத்தாட கண்டு. அந்த ஆண்டவனை பார்த்த பிறகு, திருப்பத்தூர்ல இருக்கிற திருத்தளி நாதனை பார்த்த பிறகு, ஆடல் தலைவனை பார்த்த பிறகு, இனி எனக்கு பிறவி வேணுமா வேண்டாம் அப்படின்னு அந்த பாட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. இதை படிச்ச புலவெல்லாம் பாட்டில் பிழை இருக்குன்ட்டான். பாட்டில் பிழை இருக்கு, இது என்ன பண்ணி எழுதிட்டு போடான்ட்டான். ஏன்னு கேட்டா, சிறந்த மதின்னு போட்டிருக்காங்க. ஆண்டவன் சிவருமான் தலையில இருக்கிறது பாதி மதி தானே. பாதி மதி நதி போதும் அணிசடை நாதன் அருளிய குமரேசா. 3ஆம் பிறை தானே அவர் இதில் இருக்கிறது. பாதி மதி, சிறந்த மதினா பெருமை மிக்க மதின்னு அர்த்தம். போட, குறைவான மதியை எதுக்கடா சிறந்த மதின்னு எழுதுனா, பாட்டில் தப்பு இருக்கு போடான்ட்டான். ராஜா கிட்ட போய் இதை சொன்னான், இங்கே வான்னு சொல்லி, நாளைக்கு என்ன பண்ணுன்னு, இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கு ஏற்றுற விளக்கு, அதில் அகல் விளக்கில் நெருப்பை ஏற்றி அவன் வரான் பாரு, அவன்கிட்டலாம் கொண்டு போய் இப்படி ஆட்டு, என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டு வான்னா. பாட்டுக்கு வேற வார்த்தை கொடுக்கல, இதை கொடுத்து ஆட்டு, என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டு வான்னா. இவன் போனான், அவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க பக்கத்துல இருந்து விளக்க இப்படி இப்படி ஆட்டலாம், எரியிற விளக்க ஆட்டின உடனே அவன் சொன்னான், ஆகா இது மாதிரி பாட்டு கிடையாதுன்னா. ராஜா எழுதி கொடுத்த மாதிரி ஒப்பற்ற பாட்டு வேற கிடையாதுன்னா. ஏன் தெரியுமா, இந்த விளக்கை இப்படி ஆட்டினீங்கன்னா பாதி நெருப்பு தெரியாது, முழு வட்டமா நெருப்பு தெரியும். வேகமா ஆட்ட ஆட்ட முழு வட்டமா தெரியும். இந்த சிறந்த மதின்னு சொன்ன, ஆகா இப்படி ஒரு அற்புதமான பாட்டை ராஜாவை தவிர வேற யாரால எழுத முடியும்னா, அது மாதிரி பாடலுடைய பொருளை முழுமையா உணர்ந்து கொண்டாதான் அது சரியா தப்பான்னு தெரியும். ஆனா கீரன் என்ன தெரியுமா பண்ணா, அதை கேட்டான் தப்புன்ட்டான். இப்ப தருமி என்ன தெரியுமா சொன்னான், ஒரு வார்த்தை, உனக்கு இகழ்ச்சின்னு மட்டும் சொல்ல, உன் பாட்டை குத்தம்னு சொன்னவன் யார் தெரியுமாடா? நம்மளை பத்தி சொல்றான். இப்போ உன் பாட்டை குத்தம்னு சொன்னவன் யார் தெரியுமாடா? யாரு? சில் வாழ்நாள் பல் பிணி இருக்கிற ஒரு மனுஷன் உன் பாட்டை குத்தம்னு சொல்லிட்டான்டா. எவ்வளவு அற்புதமான வரி இல்லை? சில் வாழ்நாள், எவ்வளவு நாள் வாழ போறோம் யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. வாழக்கூடிய நாள் எவ்வளவு நாள்னு தெரிஞ்சதுன்னா என்ன?
ஒண்ணுமே இல்லையே. வாழக்கூடிய நாள் எவ்வளவு நாள்னு தெரிஞ்சா நம்ம நிம்மதியா இருப்போமா? முதல்ல அதை சொல்லுங்க. ஆண்டவன் எவ்வளவு பெரிய ஆள், எப்படி மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. வாழக்கூடிய நாள் மட்டும் எவ்வளவு நாள்னு தெரிஞ்சா நம்ம நிம்மதியா இருப்போமா? இப்படியே தெரியுமா? வணக்கம், எப்ப பயணம் வச்சிருக்கீங்க? அவர் சொல்றாரு அக்டோபர் மாசம் வச்சிருக்கேன். நீங்க? நமக்கு டிசம்பருங்க. அவன் சொல்ற அடப்பாவி, என்னோட 2 மாசம் கூட இருப்பியா? ஒரு பயப்பட நிம்மதியா வாழ முடியாது. மகாத்மா காந்திக்கு திருக்குறள்ல ரொம்ப பிடிச்ச குறள் எது தெரியுமா? அதை பார்த்து கேட்டுட்டு மகாத்மா காந்தி ஆடி போனார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எவனாவது இப்படி ஒரு அருமையான வார்த்தையை பிறப்புக்கும் இறப்புக்கும் சொல்லியிருக்கானா? பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நாம தூங்குன நேரமோ முழிச்சுக்கிற நேரமோ தெரியுமான்னு கேட்டா, முழிச்சுக்கிற நேரம் தெரியும், தூங்குன நேரம் யாருக்காவது தெரியுமா? என்னமோ தெரியல சார், எப்ப தூங்குனேன்னே தெரியல சார், தூங்கிட்டேன் சார். 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கலாம். 4:30 மணிக்கு அலாரம் வைத்து தான் நான் தூங்குவேன். தூங்க முடியுமா? முடியாது. உறங்குவது போலும் சாக்காடு. எப்போ உறங்குறோம்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி எப்போ இறப்பு வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா பிறப்பு தெரியும். 12/2/1961 பிறந்தேன் சொல்லலாம். இறப்பு யாராலும் சொல்ல முடியாது. அதுவும் எவ்வளவு நாள் வாழ்வான்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. வாழ்கிற காலம் குறைவு. அதை இப்படி சொன்னா பாருங்க, சில் வாழ்நாள். அடுத்தது பல பிணி. எப்ப பார்த்தாலும் இந்த உடம்புல ஏதாவது வியாதி. முன்னாடியெல்லாம் யாரையாவது பத்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். இப்ப யாராவது பத்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்க அப்படின்னா நல்லா இருக்கியா அவ்வளவுதான், அவன் செத்தான். இப்ப நல்லா இருக்கேன்னா சொல்லவே முடியாதுங்க. யார்கிட்டையும் போய் எப்படி இருக்க அப்படின்னா நல்லா இருக்கான் அப்படின்னா அவன் அவ்வளவுதான். என்ன வயசு? 40. இப்பதான் சுகர் வருங்கிறான். அதெல்லாம் வராதுடா, எனக்கு 38லயே வந்துருச்சுங்கிறான். என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் பாடின கண்ணதாசன் தான் சொல்லுவான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாதான் கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும். யாரடா வாழ விட்டது இந்த உலகம்? நீங்க என்ன நன்மை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எப்போதும் வியாதியோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பல் பிணி. யார் சொன்னான்? தரிமி சொன்னான். பல் பிணி. சில வாழ்நாள் வாழ்கிற ஒரு மனுஷன் உன் பாட்டை குத்தம்னு சொன்னா, இந்த இகழ்ச்சி எனக்கு இல்ல உனக்கு தான் இகழ்ச்சி, என்ன பண்ண போறேன்னு கேட்டான். பந்தமும் வீடும் வேத பணுவலும் ஆன சுந்தர விடங்கன் ஆங்கோர் புலவனாய் தோற்றம் செய்தான். எல்லாமாக இருக்கக்கூடிய ஆண்டவன் என்ன பண்ணான்னு கேட்டா, சிவபெருமான் ஒரு புலவனாக வந்தான், புலவனாய் தோற்றம் செய்தான். நேர தருமையை கூட்டிட்டு வந்தான். ஆரவை குறுகி அங்கு இருந்தாரை நோக்கி, யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினார்? என் கவிக்கு குற்றம் சொன்னது யாரு? இவன் ஏந்திருச்சான். கீரன் அஞ்சாது, பயப்படவே இல்லையா? கீரன் அஞ்சாது, நானே கிளத்தினேன். நான் தான் சொன்னேன், நானே கிளத்தினேன். என்ன குற்றம்? சொற்குற்றம் அன்று. உன் பாட்டுல சொல்லுல குற்றமே சொல்ல முடியாது. அற்புதம். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கொழுகிய நட்பின் மயிலியல் செரியை தறிவு குந்தலில் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. அற்புதமான சொற்கள். சொற்கள்ல ஒரு பிழை இல்லை. பின்ன எதில பிழை? பொருள் குற்றம் என்றான் தேரா கீரன். பரஞ்சோதி முனிவர் எழுதினார். தேரா அப்படின்னா ஆராயாதன்னு அர்த்தம். தேரா மன்னா செப்புவது உடையேன். கண்ணகி சொல்றான். தேரானா ஆராயாதன்னு அர்த்தம். தேரா கீரன். இப்ப இவன் கேட்டான் உடனே, சொற்குற்றம்னு சொல்றியே, என்ன குற்றம்? சொற்குற்றம் இல்லை, அப்ப என்ன குற்றம் சொல்ற? பொருள் குற்றம். அப்ப பொருள் குற்றம்னா என்ன பொருள் குற்றம்? இவன் சொன்னான் பாருங்க, புனை மலர் சார்பால் அன்றி அற்குற்ற கோளுக்கு நாற்றம் இல்லை. சூடிக்கொள்கிற மலர்களினால் தான் கூந்தலுக்கு வாசனையே தவிர, வார்த்தை பாருங்க, புனை மலர் சார்பால் அன்றி அற்குற்ற கோளுக்கு நாற்றம் இல்லை. அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ண என்ன?
கூந்தலுக்கு நக்கீரன் சொன்னான், அவர்களுக்கும் அப்படித்தான். அரம்பையர்களுக்கு, தேவலோகத்து பெண்களுக்கு, அவர்களுக்கும் அப்படித்தான். இப்ப சிவபெருமான் கேட்டா, நீ நாள்தோறும் வழிபடுகிறாயே ஈசன், அவனுக்கு பக்கத்துல ஞான பூங்கோதைன்னு உட்கார்ந்து இருக்காளே, பரவினி வழிபட்டேத்தும் பரஞ்சுடர் காலத்தி, திருக்காலத்தி அதை சொல்றான். பரவினி வழிபட்டேத்தும் பரஞ்சுடர் திருக்காலத்தி பாகத்து அமர்ந்த, அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞான பூங்கோதையினுடைய கோளுக்கு அவளுக்கு பேரே ஞான பூங்கோதைன்னு பேரு. பார்வதிக்கு அங்க பேரு ஞான பூங்கோ. அவளோட கோளுக்கு அப்படின்னு பாருங்க, நக்கீரன் சொன்னா அவளுக்கும் அப்படித்தான். சிவபெருமானுக்கு இப்ப பர்சனல் டச்சு. ஏன் அவன் பொண்டாட்டி கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு தெரியாதா? இவன் என்ன சொல்றது? அத அவளுக்கு தான். சிவபெருமான் என்ன பண்ணார், இந்த நெற்றிக்கண்ணை அப்படி சட்டையே திறந்து காட்ட. இவன் அதை பார்த்தான். பார்த்துட்டு சொன்னா, கற்றைவார் சடைமுடியார் நெற்றிக்கண்ணை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான். அப்பயும் பயப்பட்டான், இன்னும் அஞ்சான். சரி, அஞ்சாமல் என்ன சொன்னான்? உம்பரார் பதி போல ஆகமுற்று நீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே தன்பால் ஆகிய குற்றம் தேரான். பரஞ்சோதி முனிவர் எழுதுறார், நெற்றி கண்ணை காட்டினாலும் நீ செய்தது குற்றம்தான் அப்படின்னா. ஆண்டவன் நெற்றிக்கண்ணிலிருந்து வெப்பத்தை வெளிப்படுத்தினான். அந்த வெப்பம் தாங்காமல் பொற்றாமரை குளத்திலே போய் நக்கீரன் விழுந்தான். இது வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இந்த கரையில் ஏதாவது தெரியாதது இருக்கா? இது எல்லாம் நம்ம திருவிளையாடலை பார்த்து எல்லாம் இப்ப தெரியாததை பார்க்க போறோம். இது வரைக்கும் தெரிஞ்சதை பார்த்துட்டோம், இனிமேல் தெரியாத பார்க்க போறோம். தெரியாத பார்க்க போறதுல இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் இருக்கு, அதை சொல்லிடுறேன். இது நாள் வரைக்கும் நாம நினைச்சதுலேருந்து மாறுபட்டு இப்ப சிந்திக்க போறோம். அதனால யாராவது ஒரு காரியத்தை செஞ்சா அவனை நாம உலகத்துல என்ன சொல்லுவோம்? அவன் பெரிய ஆளியா, எதுக்கும் பயப்பட மாட்டான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரர் பரம்பரை சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இனிமே சொல்லாதீங்க. அதுக்குதான் இப்ப சொல்ல போறேன். எல்லாரும் சொல்றது அப்படிதான். நான் யார் தெரியுமில? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. குற்றம் பூரா யார் மேலன்னு இப்ப பார்க்க போறோம். முதல் ஆரம்பத்தில் என் மனசுல ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை தெரிஞ்சு யாரு பாடுறாங்களோ அவங்களுக்கு 1000 பொன் பரிசுன்னு ராஜா பறை அறிவித்தான். நல்லா தெரிஞ்சுங்க, என் மனசு கருத்து இதுதான்னு சொல்லி இதுக்கு பாட்டு எழுதுங்கன்னு சொல்லல. ஒரு வரியை கொடுத்து இந்த வரிக்கு இதுதான் கடைசி வரி, மேலெல்லாம் பாட்டு எழுதுங்கன்னு சொல்லல. என் மனசுல ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை தெரிஞ்சு பாட்டு எழுதுங்க. இதான் ராஜாவோட கட்டளை. தருமியே போய் ஆண்டவன்ட்ட என்ன தெரியுமா வேண்டுனா, ஐய நீ யாவையும் அறுதியே கொலாம். சிவருமானே உனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன பண்ண? வையை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு கவிதை கொடுன்னு கேட்டான். மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம் நம்ம மனுஷன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் உண்டா? என்ன ஆகும் இருந்தா? இப்போ உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு இந்த பையன் 7 மணிக்கு ஆரம்பிச்சான், 6:45, இன்னும் பாதி கதைக்கே வரல. இவன் எப்போ முடிப்பான்னு தெரியலையே, முடிப்பானா மாட்டானா அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு உங்களை விடுறதா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என் முன்னால் இருக்கிறவன் மனது எனக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கை நடக்குமா? நினைக்கிறதெல்லாம் அப்படியே மனசுல தங்கியே இருந்தா வாழ முடியுமா? பைத்தியம் முடிச்சிடாது. 2 வயசுல எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணி விட்டாங்கிறது எல்லாம் தேதி மாறாம ஞாபகம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கையில வாழ முடியுமா? பலவற்றை மறப்பதுதான் ஆண்டவன் செய்திருக்கிற ஒப்பற்ற வரம். எல்லாத்தையும் நினைவிலேயே வச்சிருந்தா வாழ்க்கை நாம பித்து பிடிச்சுதான் அலையணும், பைத்தியம் பிடிச்சுதான் அலையணும். அப்ப மனசுல அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். இப்ப முதல் கேஸ்லயே நக்கீரன் அடிபட்டு போனான். ஏன்? இந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்தான்ல, இந்த பாட்டு தப்புன்னு எப்படி தெரியும் நக்கீரனுக்கு?
இது தப்பு ரைட்டுன்னு சொல்லக்கூடிய தகுதி இந்த உலகத்துல யாருக்கு தெரியுமா உண்டு? ராஜாக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்? அவன் மனசுல என்ன வச்சிருந்தான்னு ராஜாக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உலகத்துல அது வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இவன் கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த பாட்டு தப்புன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன கேட்கிறேன், தமிழ்ல மிகவும் ஆழங்கால் பட்டவன் யாரு? நக்கீரன். அவன் எழுதின பாட்டு ஆயிரக்கணக்கான பாட்டை விடுங்க, அதெல்லாம் இல்லை. திருமுருகாற்றுப்படைன்னு ஒன்று அவன் தான் எழுதியிருக்கிறான். 317 வரி இருக்கக்கூடிய ஒரே நெடும்பாட்டு, அற்புதமான நூல். இன்னைக்கு படித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நூல் உண்டுன்னா அது முருகப்பெருமானுடைய அருளை பூரா நமக்கு என்னன்னு காட்டின முதல் நூல் எதுன்னு கேட்டா திருமுருகாற்றுப்படை தான். அதனால்தான் சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டுல முதல் நூல் அதுதான். அது சங்க இலக்கிய நூலாகவும் இருந்தது, தோத்திர நூலாகவும் இருக்கிறது. அற்புதமான நூல். படிச்சு பார்த்தாதான் அதோட அழகு எப்படின்னு தெரியும். அதுவும் அதனுடைய வரிகள் எல்லாம் அற்புதம். மாயிருள் ஞானம் மறு இன்றி விளங்க பல் கதிர் விரிந்தென்று ஒரு முகம். 6 முகத்தை பற்றி அற்புதமா பேசுறேன். மாயிருள் ஞானம் மறு இன்றி விளங்க பல்கதிர் விரிந்தென்று ஒரு முகம். ஒரு முகம் ஆர்வலர் ஏத்தி இனிதமர்ந்தொழுங்கி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழா அந்தனர் வேள்வி ஓரோக்குமே. ஒரு முகம் செருணர் தைத்து செல்சமம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமுடு களம் வேட்டன்றே. ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசிப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றேன்னு 6 முகமும் பண்ற 6 வேலைகளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடி இருக்கிறார் நக்கீரர். அதைத்தான் எளிமையாக எடுத்து ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமி பாடுகிற அந்த திருப்புகள் இருக்கிறத அது இங்கிருந்து எடுத்து பாடிய பாடல்கள் தானே அவையெல்லாம். அப்பேற்பட்ட நக்கீரனுக்கு ஒரு பாட்டு 4 வரியில எழுதி தர தெரியாதா? ஏன் எழுதல? ராஜா மனசுல என்ன இருக்குன்னே தெரியல அவனுக்கு. அப்ப ராஜா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதப்போ இதுதான் என் மனத்திலே இருக்கக்கூடிய கருத்துன்னு தருமி ஒரு பாடலை கொண்டு வந்து எப்ப கொடுத்தானோ யாருக்கு சந்தேகம் வரணும் தெரியுமா? ராஜாக்கு தான் அது சரியான பாட்டா இல்லையான்னு சந்தேகம் வரணுமே தவிர வேறு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எப்போ ராஜாவுக்கே சந்தேகம் இல்லையோ இதுதான் என் மனக்கருத்துன்னு சொல்லிட்டானோ அப்ப நக்கீரன் தடுத்தது முதல் தப்பு. நக்கீரன் செஞ்ச முதல் தப்பு அதுதான். சரி, அடுத்தது பரஞ்சோதி முனிவர் எழுதுறார், அவைக்கு வந்தான ஆண்டவன் ஆரவை குறுகி அங்கிருந்தாரை நோக்கி, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தானா, யாரை நம் கவிக்கு குற்றம் ஏம்பினார்? என்னுடைய கவிக்கு இந்த இடத்துல குற்றம் சொன்னது யாரு? கீரன் அஞ்சாது நானே கிளத்தினேன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கீரன் அஞ்சாது நானே கிளத்தினேன். நான் தான் சொன்னேன், நானே கிளத்தினேன். இந்த நான் வந்தாலே மனிதன் கீழ்நிலைக்கு போகிறான்னு அர்த்தம். நான் என்ன? அகம்பாவம். இது வரவே கூடாது. அகங்காரம் மமகாரம்னு 2. அகங்காரம்னா நான் சொல்றது, மமகாரம்னு சொன்னா எனதுன்னு சொல்றது. இதெல்லாம் மமகாரம், எனது, இதெல்லாம் எனது, இதெல்லாம் மமகாரம். முதல்ல வருது எதுன்னு கேட்டா அகங்காரம். அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த நான் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமானது. இந்த நான் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் தந்தையார் ஒரு அழகான உதாரணம் சொல்வார், அதை சொல்றேன். குரூப் போட்டோ எடுக்கிறோம், கல்யாணத்தில் எல்லாரும் நிற்க வச்சு குரூப் போட்டோ எடுக்கிறோம். போட்டோ கழுவி வருது. அந்த போட்டோவை வாங்கின உடனே முதல்ல யாரை பார்ப்போம்? ஹானஸ்டா சொல்லணும், நம்மளை தானே பார்ப்போம். இதுக்குதான் நான் பேரு, இதுக்குதான் நான் பேரு. முதல்ல நம்மளை தான் பார்ப்போம். இதுல பாருங்க, அந்த போட்டோல நாம அழகா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்லுவோம்? அருமையான போட்டோகிராஃபரியா, என்னமா எடுத்திருக்கான். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருந்தது. இதுக்கு தான் என்ன புதுசா எடுக்கிறவங்களாம் கூட்டு வரக்கூடாது. இதுக்குதான் நான் பேரு, இதுக்குதான் நான். இந்த நான் விலகணும். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் இருந்தாங்க. ஊவே சாமிநாத ஐயருடைய தமிழ் தாத்தாவுடைய நேரடி மாணவர்.
என் வாழ்க்கையில நான் அடைந்த பலவிதமான புண்ணியங்கள்ல ஒரு புண்ணியம் என்னன்னு கேட்டா, அவருடைய மடியிலே தவழ்ந்து விளையாடி இருக்கிறேன். நான் வாக்கி சக்கலாநிதி கீவாஜா மடியிலே தவழ்ந்து விளையாடு. எப்படி தெரியுமா பேசுவார் அவருடைய பேச்சு. அதுவும் சொற்கள்ல இரு பொருள் ஒரு மாதிரி பேசுறதுல அவருக்கு ஈடு இணை கிடையாது. கண்டர் அலங்காரத்துக்கு மட்டும் 20 தொகுதியில் புத்தகம் எழுதியிருக்கிறார். 20 தொகுதி கண்டர் அலங்காரத்துக்கு மட்டும். வழிகாட்டின்னு திருமுருகாற்றுப்படைக்கு ஒப்பற்ற நூல் எழுதியிருக்கிறார். நீங்களும் கவி பாடலாம்னு 2 நூல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின மாதிரி ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கிறார். அவர் எப்படி இருக்காருங்கிறதுக்கு சொல்றேன். இந்த வாக்கி சக்கலாநிதி கீவாஜா ஒரு முறை அவர் வீட்டுக்கு ஒருத்தர் போறார். போனவர் என்ன பண்றாரு, அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 400-500 ரூபாய்க்கு அவர்கிட்ட புத்தகம் வாங்குறாரு. நிறைய புத்தகம் நிறைய கட்டி வச்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 1 மணி ஆச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்தவர் என்ன பண்றாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. கீவாஜா கேட்டாரு, என்னது அதுக்குள்ள தூக்க கலக்கமான்னாரு. இவர் சொன்னாரு, உங்களை பேசி இருந்தா தூக்கம் வருங்களா? தூக்க கலக்கம்லாம் இல்லைன்னாரு. கீவாஜா சொன்னாரு, நான் அதை கேட்கல, புத்தகம் இவ்வளவு இருக்கு, தூக்கிறதுக்கு கலக்கமான்னு கேட்டேன்னாரு. தூக்க கலக்கமா, தூக்கிறதுக்கு கலக்கமா? இதுதான் வாக்கி சக்கலாநிதி கீவாஜா. இந்த மாதிரி நான் நிறைய சொல்லுவேன், சொன்ன நேரம் இருக்காது. அந்த வாக்கி சக்கலாநிதி கீவாஜா சொல்றார் பாருங்க, இந்த அகம்பாவம் இருக்கு இல்லையா, நான், அது மனுஷனுக்கு முதல்ல வந்துடும். அடுத்து எது தெரியுமா வரும்? எனது, இதெல்லாம் வரும். இது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாரு கீவாஜா. அற்புதமான, யார் அப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த சட்டை போட்டிருக்கேன், உள்ளுக்குள்ள பனியன் போட்டிருக்கேன், சரியா? ரைட். வாழ்க்கை தத்துவம் பாருங்க. பனியனை முதல்ல போடுவேனா சட்டையை முதல்ல போடுவேனா? பனியனை முதல்ல போடுவேன், மேல சட்டை போடுவேன். கழட்டும் போது சட்டையை முதல்ல கழட்டுவேன், எதை அப்புறம் கழட்டுவேன்? பனியனை கழட்டுவேன். கையை விட்டு பனியனை முதல்ல கழட்ட முடியுமா? கழட்ட முடியாது. இல்ல, கீவாஜா சொல்றாரு பாருங்க, நான் அப்படிங்கிற அகம்பாவம் பனியன் மாதிரி முன்னாடி போய் உட்காந்துக்கும். எனதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் வரும். என் வீடு, என் காரு, என் ஸ்கூட்டர், என் வாட்சு, என் இது, எனது அப்புறம் தான் வந்து சேரும். ஒருவன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நானை யாராலும் விட முடியாது. முதல்ல சட்டையை கட்டுற மாதிரி எனதெல்லாம் போகணும், அதுக்கப்புறம் தான் நானை கழட்ட முடியும். இப்படி வரிசையில தான் கழட்டணும்னு, இப்படி வரிசையில தான் கழட்டணும்னு. அது மாதிரி இந்த நான் முதல்ல வந்து உட்கார்ந்தது யாருக்கு? நக்கீரனுக்கு. அதனால்தான் கீரன் அஞ்சாது நானே கிளத்தினேன். நான் என்னடா சொன்னேன்? நானே கிளத்தினேன்னு சொன்ன உடனே ஆண்டவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு. ஆண்டவன் இப்ப என்ன பண்ணா, என்ன குற்றம் அப்படின்னு கேட்ட. என்ன குற்றம்னு கேட்டவொடனே, என்ன குற்றமா? பொருள் குற்றம் தான். பொருள்ல என்ன குற்றம்? இப்ப சொன்னான் கீரன், சுடிக்கொள்கிற மலர்களினால்தான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டு. ஆண்டவன் கேட்டான், பத்தினி பெண்களுக்கு கிடையாதுன்னா. பத்தினி பெண்களுக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவன் அதோட விட்டு இருக்கணும்ல. கூந்தலுக்கு கிடையாதுன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. ஆண்டவன் என்ன நினைக்கிறான், பத்தினி பெண்களுக்கு அப்படின்னு. சரி, இவன் மனைவி பத்தினியா இருந்திருக்கலாம், சகோதரி பத்தினி, அதனால தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் தானே, இந்த உலகத்தில் இருக்கிறது தானே. அதனால என்ன பண்ணான், இவனை சோதிக்கணும்னு நினைச்சான். அடுத்த கேள்வி கொடுத்தான், தேவலோகத்து பெண்களுக்கு. கேள்வி வளருதுன்னா, கேட்கிறவன் வளர்ந்தான்னா பதில் சொல்றவன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். எப்பொழுதும் தெரிஞ்சுக்குங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்துருச்சுன்னா, அடுத்த கேள்வி நமக்கு வருதுன்னா முன்னாடி இருக்கிற கேள்வியில ஏதோ சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம், ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம், சொன்ன பதில்ல ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். தவறு இல்லைனாலும் அடுத்த கேள்வி வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப தேவலோக பெண்களுக்கு நான் பாருங்க, அதுக்கும் அப்படித்தான். இப்ப ஆண்டவன் யோசிச்சான், இந்த உலகத்துல வாழ்கிற நீ இந்த உலகத்து பெண்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்றது சரி. இப்போ உன் எல்லை தாண்டுறேன், உன் எல்லை தாண்டிட்டேன், எல்லை தாண்டியும் நீ கேட்கறது நான் யோசிக்க வேண்டாமான்னு ஆண்டவன் நினைக்கிறான். அங்க அப்பயும் யோசிச்சான், சரி படிப்புனால அதனால
எதுனால தெரிஞ்சிருக்கலாம், யாராவது எழுதி வச்சிருப்பாங்க. சரி, அடுத்து கேட்டான், நீ தினந்தோறும் வழிபடுகிறல்ல, தினந்தோறும் கும்பிட்றல்ல சிவபெருமான், அவளோட மனைவிக்கு அவளுக்கு பேரே ஞான பூங்கோதைன்னு பேர். இன்னைக்கும் நீங்க திருக்காலத்துக்கு போனா திருக்காலத்திநாதர் அருகிலே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பேரு ஞான பூங்கோதை அப்படின்னு. ஞான பூங்கோதை அவளுக்கு இப்பவாவது யோசிச்சிருக்கணும், இப்பவாவது யோசிச்சிருக்கணும். யாரு? இப்போ என் எல்லை இது வரைக்கும், அந்த எல்லையும் தாண்டி போறாங்க. எந்த எல்லையோ அந்த எல்லையும் தாண்டி போறான். அங்க போய் கட்டவன அவளுக்கும் அதுதான், அவளுக்கும் அதுதான், அவளுக்கும் அதுதான். ஒண்ணு போய் இவன் யோசிக்காம பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா தற்குற்றம் வருவது ஓரான் அப்படின்னு எழுதுறாரு பரஞ்சோதி. இதனால தனக்கு ஒரு குற்றம் வரப்போகிறதுங்கிறத தெரியாமையே இவன் பேசுறான். யாரு? கீரன் பேசுறான். அந்த இறைவனுடைய குரலுக்கும் அதுதானா? ஆமா, இந்த இறைவனுடைய குரலுக்கும் அதுதானான்னு கேட்ட உடனே ஆண்டவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னு கேட்டா, நாம இப்படி கேள்வி எல்லாம் கேட்கறதுனால தானே இவன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். கேள்வி கேட்கறதுனால நம்மள சாதாரணம்னு நினைச்சு ஏதோ ஒரு புலவன் நினைச்சு தானே நம்மகிட்ட இத்தனை பதில் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் புலவன் இல்லைடா, நான் யாருன்னு பார்த்து தெரிஞ்சு பதில் சொல்றான்னு தான் யாருன்னு நெற்றி கண்ணு அப்படி இல்லை கொஞ்சமா திறந்துக்காது. இத பார்த்தான். இவன் மனசுல பூரதான் நான் போய் உட்காந்துருக்கா, ஆணவம் உட்காந்துருக்கா. அதனால எழுதுல இருக்கிறவனை பார்த்த உடனே இவன் மனசுல யாரா இருந்தா எனக்கு என்ன நினைச்சுட்டான். யாரா இருந்தா எனக்கு என்ன. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, பல பேர் கெட்டு போறதுக்கு முதல் காரணமே எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிடுமா அப்படிங்கிற எண்ணத்தினாலதான். பல பேருடைய அழிவுக்கு காரணமே எனக்கு எல்லாம் தெரியும் என்பதனால்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே அறிவாளி. எனக்கு எல்லாம் தெரியும்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே முட்டாள். என்னுடைய அன்பிற்கினிய ஐயா போன மாதம் அவங்க தான் வந்தாங்கன்னாங்க. சொல்வேந்தர் சுக்கிசிவம் ஐயா ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார். இந்த சொற்களில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், சொற்களை கையாளுகிற போது. புத்தர்கிட்ட ஒருத்தன் கேட்டானோ, இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன், நீங்க சொல்ற பதில் எச்சில் படாத பதிலாக இருக்க வேண்டும் அப்படின்னு. எச்சில் படாத பதில்னா ஏற்கனவே அந்த சொல்லியிருக்க கூடாது. இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா? அவன் சொல்றான், நீங்க தாராளமா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ஆனா இதுவரைக்கும் அது பயன்படுத்தப்படாத சொற்களாக இருக்க வேண்டும், எச்சில் படாத சொற்களாக இருக்க வேண்டும். புத்தர் சொன்னாராம், தாராளமாக எச்சில் படாத சொற்களிலே பதில் சொல்கிறேன், நீ எச்சில் படாத சொற்களிலே கேள்வியை கேள்னாராம். நீ எச்சில் படாத சொற்கள்ல ஒரு கேள்வியை கேட்டுடு, நான் எச்சில் படாத சொற்கள்ல பதில் சொல். வாழ்க்கையில சொல்லுனாலதானங்க எல்லாருக்கும் துன்பம். நான்கிற அகந்த மனசுக்குள்ள உட்கார்ந்தா முதல்ல தப்பு எங்க தெரியுமா வரும்? தன் கண்ணை மறைத்து சொற்களிலே பிழை வர ஆரம்பிக்கும். என்ன பேசணும்னு தெரியாம பேச ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வந்து நிற்கிறவன் யாருன்னு தெரிஞ்சு இவன் வார்த்தையை விடணுமா இல்லையா? இவன் என்ன தெரியுமா சொன்னான்? இவர் உம்பரார் பதி போல ஆகமுற்று நீர் கண்ணானாலும் மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே. இந்த வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் இருக்கு பாருங்க, அந்த சொற்கள் ரொம்ப கவனமா இருக்கும். சொற்கள்ல தப்பு வருதுன்னா 4 விதத்துல தப்பு வரும். நான் சொல்லல, மணிமேகலையில சொல்றான் 10 விதமான குற்றங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது மணிமேகலை. அந்த 10 விதமான குற்றங்கள்ல 3 குற்றங்கள் மனசுனால வருங்கிறான், 3 குற்றங்கள் இந்த உடம்புனால வருங்கிறான், 4 குற்றங்கள் இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால வரும். அதனால்தான் நம்ம நாட்டில் ஒரு அழகான பழமொழி சொன்னார்கள். அந்த பழமொழி ரொம்ப அற்புதமான பழமொழி. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, இருக்கா இல்லையா? இந்த பழமொழி அப்படி சொல்லக்கூடாது. நான் எப்பொழுதும் பழமொழியை திருப்பி தான் சொல்லுவேன். இந்த பழமொழி சொல்லு போச்சுன்னா பல்லு போச்சு, கரெக்டு தானே? சொல்ல இன்னொரு வார்த்தை பேசுன பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றமா இல்லையா? சொல்லு தவறா போச்சுன்னா எது போச்சு? பல்லு போச்சு.
ஒரு அம்மாவே ஒரு அழகான குழந்தைய கூட்டு வருது, அது துரு துருன்னு இருக்கு, சிரிக்குது, பார்த்து என்ன அழகா இருக்கு குழந்தை, துரு துருன்னு இருக்கால, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போமா? இது உங்க குழந்தையான்னு கேட்டுட்டு ஆமா என் குழந்தை தான் சொல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டா பல்லு போயிடாது? சொல்லு போச்சுன்னா பல்லு போகும். இந்த சொல்லு எப்படியெல்லாம் போகும்னு மணிமேகலையில சீத்தலை சாத்தன் சொல்றான். 4 விதமான குற்றம் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு உண்டுங்கிறான். 1 நம்பர் 1 பொய். இந்த பொய் மாதிரி உலகத்துல அதுவும் ஒரு காலத்துல நாம பொய்யெல்லாம் குறைவா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப கை அடக்கத்துல ஒரு பெட்டி வந்திருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நாம எல்லாம் பொய்யர்களாக மாறிப்போம். அத்தனை பேர் என் வீட்டில் என் நண்பன் ஃபோன் பண்ணா, எங்கடா இருக்கா அப்படின்னா, அவன் வந்தா விட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சென்னையில், திருச்சியில் என் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன், சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, என்னடா உன்னை பார்க்கலாம் தான் சென்னையில் இருக்கியா, சரிடா அப்படின்னு பேசி எனக்கு டவர் கிடைக்கல. அதனால என்ன பண்ண, வீட்டுக்கு வெளியில் வரேன், என் வீட்டு வாசல் முன்னாடி அவன் நிற்கிறான். பொய் சொன்னா உடனே மாட்டிக்குவாங்க, உடனே மாட்டிக்குவாங்க. பொய் சொல்றது கஷ்டமா, உண்மை பேசுறது கஷ்டமா சொல்லுங்க பார்க்கலாம். பொய் பேசுறதா ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? பொய்ய கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணும். உண்மைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, பொய்ய மெயின்டைன் பண்ணும். நான் சென்னை கம்பெனி விழால பேசிட்டு கீழே இறங்கினேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், சுற்றி ஒரு 40 பேர் எல்லாம் இருக்கும்போது இவர் வந்து, ஐயா மாதையா வணக்கம், உங்கள் பேச்சுனா எனக்கு உயிர், எல்லா இடத்துக்கும் வந்துடுவேன், நீங்கள் கூட என்னை பார்த்துருக்கலாமே. இது அப்படியா, ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லிருக்கலாம். நான் என்ன பண்ணேன், அது ஒரு 50 பேர் முன்னாடி நிற்கும் போது ஒருத்தர் நம்ம பேச்சை பாராட்டினா நம்ம வாய் சும்மா இருக்குமா? நான் சொன்னேன், என்ன யாரு தெரியுமான்னு கேட்குறீங்க, நான் இந்த பக்கத்தில் எங்கே பேச வந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்களே, அதுவும் முன்னாடி உட்காந்துருக்கீங்களே, உங்களை தான் பார்த்துருக்கேன், உங்களை எனக்கு தெரியாமல் இருக்கேன். அந்த ஆள் கேட்டார், ஆமாம் நான் யாரு சொல்லுங்கன்னாரு. அது வந்து தெரியல எனக்கு, உடனே மாட்டிக்கிட்டேன். உண்மைக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன சார் என்ன தெரியலையா, நான் தாங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரு, அப்பவே வேலை முடிஞ்சிருக்கும். உண்மையினுடைய பெருமையை உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் பல இடங்கள்ல சொல்லுவேன், சொல்றேன் திருப்பி, நல்லது தானே. உண்மையினுடைய பெருமை வசந்தது எவ்வளவுன்னு சொல்லட்டுமா, அது எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லட்டுமா? மகாத்மா காந்தி இங்கிலாந்து போனப்போ 3 பேர் அவரை சந்திக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னு கேட்டா வின்சென்ட் சர்ச்சில். அந்த வின்சென்ட் சர்ச்சில் காந்தியை பார்த்து சொன்னா, இவன் ஒரு அரை நிர்வாண பக்கிரி, ஆஃப் நேக்கட் பக்கீர். ஏன் தெரியுமா? என்னுடைய ராணியினுடைய பிரஜையாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வைஸ்ராய் மாளிகை, அந்த மாளிகைக்குள்ள போனோம்னாலே அதுக்குன்னு தனி ட்ரெஸ் கோடு உண்டு. இப்படிதான் ட்ரெஸ் போட்டு போனோம், கோட்டு போடணும், ஷூ போடணும், டை கட்டணும், இந்த மாதிரி எல்லாம் உண்டு. இவர் என்ன பண்ணிருக்காரு, கீழே ஒரு வேட்டி மேல ஒரு துண்டு. வின்சென்ட் சர்ச்சில் சொல்றான், என்னுடைய வைஸ்ராய் மாளிகையிலேயே அரை நிர்வாண பக்கிரியாக இந்த மாடிப்படிகளிலே ஏறி இறங்குவதை கண்டால் என்னுடைய வயிறு எரிகிறது அப்படின்னா வின்சென்ட் சர்ச்சில். அடுத்து மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகனாக இருக்கக்கூடிய சார்லி சாப்ளின் பார்த்தான், காந்தியை பார்த்து பேசிட்டு இருந்தான். அப்புறம் நாடகத்தினுடைய தந்தை என்று போற்றப்பட்ட பெர்னாட் ஷா மகாத்மா காந்தியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். பெர்னாட் ஷா கிளம்புறாரு. கிளம்பும்போது காந்தி கேட்டார், ஆமா நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னா, நான் வேற ஒரு வண்டியில் வந்தேன், இருங்க நான் காரில் கொண்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு. அப்பா இங்கே வா அப்படின்னாரு. நல்லா ஒரு 6 அடி உயரத்துக்கு ஆஜான போகுவா செக்கச்சவேர்னு ஒரு பையன் வந்து அப்படி காந்தி முன்னாடி இப்படி கை கட்டி நின்னான். பெர்னாட் ஷாவை கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்துரு. அவன் வந்து பெர்னாட் ஷா கார் கதவை திறந்து விட்டு அவரை கொண்டு போய் வீட்டில் இருக்கு. பெர்னாட் ஷா என்ன பண்ணார், டிரைவருக்கு டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி எடுத்து இந்தா வச்சுக்கோன்னார். அவன் சொன்னா வேண்டாம், சும்மா வாங்கிக்கோ, நான் காந்தி கிட்ட சொல்ல மாட்டேன். இல்லை வேண்டாம். ஓ இது பத்தலையா, இன்னும் கொஞ்சம் தரட்டுமான்னு. அவன் கேட்டான், ஆமா நீங்க என்ன யாருன்னு நினைச்சு டிப்ஸ் கொடுக்குறீங்க, நீ காந்தியோட கார் டிரைவர் தானே அப்படின்னா. அந்த பையன் சொன்னான் பாருங்க, இளைஞன், யார் சொன்னது, காந்தி பிறந்த போர்பந்தர் இருக்கு இல்லையா, அந்த போர்பந்தருடைய சமஸ்தானம் கத்தியவார்னு பேரு. அந்த கத்தியவார் சமஸ்தானத்துக்குள்ளதான் போர்பந்தர் இருக்கு. அந்த இளைஞன் சொன்னா, கத்தியவார்னு ஒரு சமஸ்தானம் இருக்கு, அந்த சமஸ்தானத்தோட இளவரசன் நான், இந்த சமஸ்தானத்தோட இளவரசன். பின்ன கார் ஓட்டுறேனா,
அந்த மனிதன் வைத்திருக்கிற வாய்மைக்கும் அகிம்சைக்குமாக அவருக்கு நான் கார் ஒட்டி கொண்டிருக்கிறேனே தவிர வேறு எந்த காரணமும் அல்ல. வாய்மைக்கு கிடைத்த பரிசு பாருங்கள். அதனால்தான் வள்ளுவன் எழுதினா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அன்றைக்கு ஹரிச்சந்திரன் உண்மையை பேசினான், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஹரிச்சந்திரன் போல நானும் வாழ்வேன் என்று உண்மையை பேசினார் காந்தி, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால பொய்யை தவிர்க்க வேணும் இந்த வாயிலிருந்து. அது முதல்ல வந்தது யாருக்கு? கீரனுக்கு. அடுத்தது கடும் சொல். நாம பேசுற கடும் சொல்லுக்கு அப்பாடியோ எத்தனை பேரை எப்படி பேசிடுறோம் வார்த்தையினால. என்னமோ கோபம் வந்துருச்சு சார், பேசிட்டேன் சார், அப்படிதானே சொல்றோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட நாவினால சுட்டபடு என்றைக்கும் மாறாது. கடும் சொற்களினால நாம் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அதனால பலன் ஏதாவது உண்டா? அது மட்டும் இல்ல, நாம சொல்ற சொல்லுல நல்ல சொல் வரணும், இனிய சொல் வரணும். வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வராரு, வாங்க வாங்க, ஏப்பா எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். அண்ணன் வந்திருக்காரு பாரு, அவருக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னா நல்லா பிடிக்கும், அதை செய்ய, முருங்கக்காய் அப்படி சாம்பார் வெய்யி, அண்ணா சாப்பிட்டுட்டு போவாரு அப்படின்னு எல்லாத்தையும் தயார் பண்ணி, வாங்க சாப்பாடு ரெடி ஆச்சு வந்து கொட்டிக்கிங்க. எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நான் பேசின எல்லா வார்த்தையும் இந்த கொட்டிக்கிங்கிற ஒரு வார்த்தையில போச்சே, ஒரு வார்த்தையில போச்சு. கடும் சொல் இந்த வாயிலிருந்து வரலாமா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு எழுதினா வள்ளுவன். நல்ல வார்த்தைகள். அடுத்தது ரொம்ப முக்கியம், புறம் சொல்லுதல். புறம் சொல்லுதல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அடுத்தவரை பற்றியே பேசுறது, நம்மளை பற்றியே பேசுறது. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பவாயின்னு 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கெளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், தீக்குறளை சென்றோதும். இந்த தீக்குறள்ங்கிறது தான் புறங்கூறுதல்னு அர்த்தம். அடுத்தவர்களை பற்றியே பேசுறது. என்னுடைய தந்தையார் அழகாக சொல்வார், நம்ம எல்லாருக்கும் நம்மளை பற்றிய நினைப்பு இருக்கிறத விட அடுத்தவங்களை பற்றிய நினைப்பு தான் அதிகம் எப்பொழுதுமே. 2 பேர் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கணவனும் மனைவியும். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணா, சண்டையை நிறுத்துன்னா. புருஷன் என்ன பண்ணா, சண்டையை நிறுத்து. ஏங்கண்ணா, இதை விட சத்தம் அடுத்த வீட்டில் கேட்குது, அதை என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம்னா, அதை என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். அதாவது அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்றும் அதை கேட்கறதுனா நமக்கு விருப்பம். அவர் மேலும் சொல்லுவார், ஒரு 4 பேர் சேர்ந்து இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அங்கே இல்லாத ஒருத்தனை பற்றி பேசுவான். இதில் ஒருத்தன் போனான்னு வச்சுங்க, இந்த 3 பேர் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த போறானே இவன் என்ன ஒழுங்குன்னு இவன் பேசுகிறான் பாரு அப்படின்பா. இவன் எல்லாரும் தனித்தனியாக போனால் அத்தனை பேரும் அடுத்தவனை பற்றி தான் நினைப்பானே தவிர தன்னை பற்றிய நினைவு ஒருத்தனுக்கு இருக்காது. புறங்கூறுதல்னு பேர். அதனால தான் புறங்கூறாமைன்னு ஒரு அதிகாரமே படைத்தார்கள். அப்போ பொய், கடும் சொல், புறங்கூறுதல், இது இந்த வாயிலேருந்து வரக்கூடிய குற்றங்கள். கடைசியாக இன்னொன்று இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுக்கு வராதவங்க இருக்கலாமா? இல்லையா? இருக்கலாம். நாளைக்கு காலையில் நீங்கள் உங்களுடைய நண்பரை சந்திக்கலாம், அவர் இதுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் கேட்பார், என்ன நிகழ்ச்சி நேற்று? திருச்சியிலேருந்து மாதுன்னு ஒருத்தர் வந்திருந்தார். ஆமாம், எப்படி பேசினார்? எப்படி பேசினாரா? என்ன பேச்சு? நீங்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க, எனக்கு நானே சொல்லிக்கிறேனே. என்ன பேச்சு? அருமை. ஸ்பெல் பவுண்ட் ஆடியன்ஸ். அப்படி கேட்டோம், அற்புதம். 2 மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளவு அற்புதம். அப்படின்னா அந்த நண்பருக்கு ஆர்வம் தாங்கலை. அப்படியா? அப்படி என்ன சொன்னார் சொல்லு, அதுதான் விளங்கல. இப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ வேற என்ன பேசுறது? பேச்சு இல்ல, நான் பேசுகிற பேச்சிலே ஏதாவது பயனுடைய சொற்களோடு கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னா, சொல்லுக சொல்லில் சொல்லற்க பயனில்லா சொல். பயனில்லாத ஒரு சொல் கூட இந்த வாயிலிருந்து வருமானால் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்பது தேவையில்லாத வாழ்க்கையாக போகும். ஒரு கருத்தை சொல்லு,
உன் பேச்சு மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு கருத்தை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி கருத்து சொல்லாத பேச்செல்லாம் பேச்சல்ல. அதனால்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலைன்னு ஒரு நூல் செய்திருக்கிறார். அற்புதமான நூல். அதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள். 45 பாட்டு தான், வெறும் 45 பாட்டு தான். அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு நூல் பண்ணியிருக்காரு, அது 10 பாட்டு. மொத்தமே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பண்ணது 55 பாசுரங்கள் தான். அதில் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பாட்டெல்லாம் இருக்கு. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் கொண்டேன் அரங்கமா நகருளான். அற்புதமா. ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரினின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றன் ஆர் உளர் கலை கண்ணம்மா அரங்கமா நகருளானே. அற்புதமான பாட்டு இல்லை. அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, ஆண்டவா ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன், என்ன பேசுறது? பேசி ஒன்று முடிச்சிட முடியுமா? உன்னுடைய அருட்கடலை என் பேச்சினால முடிச்சிட முடியுமா? பேசிற்றேன் பேசி நல்லால் பெருமை ஒன்றும் உணரல் ஆகாது, ஆசற்றார் தங்கட்கெல்லாம் அரியன் ஆவானும் அல்லன். அப்ப என்ன பண்ணலாம்? மாசற்றார் மனத்து உள்ளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசித்தான் ஆவதுண்டோ? அவனை பேசி அவன் இப்பேற்பட்டவன் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப சொற்களுக்குள்ளே அடங்குகிறவனா ஆண்டவன் கேட்டா, அவன் சொற்களுக்குள்ளே அடங்குகிறவன் அல்ல. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் என்று பாரதி பாடுகிறான். ஒரு சொல்லுல கொண்டு வந்து அடக்க முடியுமா? மாணிக்க வாசகர் பிறந்தகை திருவம்பாவில் சொல்றார், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடிவும் எல்லா பொருள் முடிவு. அவனை கொண்டு வந்து யாராவது ஒண்ணுல அடக்க முடியுமா? ஏதவன் ஊர் யாதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார், எப்படி கேட்கிறார் பாருங்க மாணிக்கவாசகர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கேள்விய பதிலாகிற விந்தை ஆண்டவன் இடத்துல மட்டும்தான் நடக்கும். எங்கள் ஐயா என் தந்தையார் இடத்திலே நேரடியாக படித்தவர் வாணியம்பாடி கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் என் தந்தையார் இடத்துல திருச்சி தேசிய கல்லூரியில் நேரடியாக படித்தார். அவர் ஒரு செய்தி சொன்னார், அது என்னால் மறக்கவே முடியாது. கேள்வியே பதிலாகும். நான் மாணிக்க வாசகருடைய இதை படிக்கிற வரைக்கும் நான் பொருள் கொண்டேனே தவிர அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் என்ன பண்ணாராம், தன் மாணவர்களுக்கு ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு சொன்னாராம். கட்டுரை தலைப்பு வந்து 3வது உலகப் போர் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு கட்டுரை எழுதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் 2 பக்கம் 3 பக்கம்னு எழுதியிருக்கிறான். வாங்கி திருத்தி எழுத்து பிழையெல்லாம் சுழிச்சு 7, 6, 8ன்னு மார்க் போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், 3வது உலகப் போர் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு இருக்கு பாருங்க, அதை எழுதி அப்படியே கொடுத்துருக்கான். வேறு ஒன்றுமே எழுதலை. இவர் என்ன பண்ண, அடிச்சுட்டு சைபர் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அவன் அதை வாங்கி பார்த்து அவர்கிட்ட வந்து, ஐயா நான் எழுதுனதில் ஏதாவது எழுத்து பிழை இருக்கா? ஒரு பிழையும் இல்லை. அப்போ ஒன்று பண்ணுங்க, ரைட்டு போட்டு இந்த சைபருக்கு முன்னாடி 1 போடுங்க. நான் 10 ஏன்டா இதான் ஐயா பதில் அப்படின்னு இருக்கான். ஆமா ஐயா, நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? 3வது உலக யுத்தம் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும்? நான் சொல்றேன் பாருங்கய்யா, 3வது உலக யுத்தம் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காதியா. இது எதுக்கு 2 பக்கத்தை வேஸ்ட் பண்ணணும்? இதுதான் கேள்வி, இதுதான் பதில் தான். கேள்வி அதுதான், பதிலும் அதுதான். இங்க பாருங்க மாணிக்கவாசகர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. ஏங்க நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் மாதிரி சிறந்தவர்கள் வேற யாருங்க இருக்க முடியும்? சிவருமான பார்த்து சொல்றாரு, ஏதவன் ஊர். அவனோட ஊர் எது சொல்லுங்க? ஏதவன் ஊர். இதுக்கு பதில் என்ன? ஒரே பதில் தான், ஏதவன் ஊர். ஏன் எல்லா ஊரும் அவன் ஊரு? ஏதவன் ஊர். ஏதவன் பேர். அவன் பேர் என்ன சொல்லுங்க? ஓர் நாமம் ஓர் உருவம் என்று இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டோமோன்னு மாணிக்கவாசகர் கேட்கிறாரு. அது மாதிரி யாதவன் பேர். அவனுக்கு பேர் என்ன? பதிலாதான் யாதவன் பேர். யார் உற்றார்? அவனுக்கு யார் நெருங்கின சொந்தம்? கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? யார் உற்றார்? யார் அயலார்? அவனுக்கு யார் வேண்டாதவங்களா? யார் அயலார்? கேள்வியே பதிலாகிற அதிசயத்தை மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் நமக்காக தந்திருக்கிறார். அப்ப ஆண்டவனுடைய அருளை சொல்கிற போதும் அவனுடைய மேன்மையை சொல்கிற போதும் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றனவே, அது பயனுடைய சொல்லாக இருக்க வேண்டும்.
யாரிடத்திலே பேசுவதாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் பயனுடைய சொல்லாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் என்ற அகங்காரம் என்னுடைய மனத்திலே வந்து சேருமானால் முதலிலே தப்பி போவது என்னுடைய வார்த்தைகள் தான். முதல்ல தப்பி போறது என்னுடைய வார்த்தைகள் தான். அடுத்து என்ன? நான் யார் என்பது மறந்து போகும். நான் எதுக்காக வந்தேன் மறந்து போகும். எதனால நிற்கிறேன் மறந்து போகும். நான் யார் முன்னால் பேசுகிறேன் மறந்து போகும். அத்தனையும் மறந்து போகும். தர்மம் போகும். முதல்ல அகம்பாவம் மனசுல வந்து உக்காந்தா, ஆணவம் மனசுல வந்து உக்காந்தா முதல்ல போறது தர்மம் போகும். சொல்லுல தர்மம் போகும், மனசுல தர்மம் போகும், செயல்ல தர்மம் போகும், எல்லாத்துலயும் தர்மம் போகும். இப்ப ஆண்டவன் என்ன பண்ணா? யாரா பாட்டு சொன்னா? நானே கிளத்தினேன், நான் தான் சொன்னேன். அப்புறம் தன்னுடைய எல்லை எது என்பது தெரியல. அதனால என்னாச்சு? இந்த நில உலகத்தை தாண்டி ஆண்டவன் கேட்கிற கேள்விகளுக்கு மேல மேல நான் என்ற அகங்காரம் வந்ததுனால நக்கீரனுக்கு இப்ப என்ன வந்ததுன்னு கேட்டா, நான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், அது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சா பாருங்க. அது அவன் செஞ்ச 2வது தப்பு. 3வது தப்பு நாம் எல்லாரும் நினைக்கிறோம், ஆண்டவன் வந்து நக்கீரன் தன்னை எதிர்த்து போராடினான், வாதம் செய்தான் என்பதற்காக எரித்து விட்டான்னு நாம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, நாம் அந்த புராணத்தை சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நெற்றிக்கண்ணை காட்டினானா? இந்த நெற்றிக்கண்ணை காட்டின உடனே நக்கீரன் ஒரு வார்த்தை சொன்னான். கற்றைவார் சடை முடியார் நெற்றிக்கண்ணை சிறிதே காட்ட. ரொம்ப தற்கலை, சின்னதா. பல இடங்கள்ல அவர் கண்ணை சின்னதா தான் திறப்பார். ஏன்னா ஞானக்கண்ணை ரொம்ப திறந்தா தாங்க முடியாது. அவர் பல இடங்கள்ல பேசாமையே அருள் செய்வார். பேசாமே கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாரா? 4 முனிவர்கள் வந்தாங்க, சனகாதி முனிவர்கள் 4 பேர் வந்தாங்க. எங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை பேசலையே. சிவருமான் தட்சிணாமூர்த்தி குருவா இருந்து ஒரு வார்த்தை பேசல. வந்தவங்க யாரும் கேள்வியும் கேட்கல. இப்படிதான் சின்முத்திரை இதை காட்டினாரு. இப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. இப்படியே உட்கார்ந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் தட்சிணாமூர்த்தி வணக்கம் ஒன்று பாடியிருக்கிறார். அற்புதமான பாடல். கல்லாலின் புடை அமர்ந்து நான் மறை 6 அங்கம் கல்வி கேள்வி முற்ற வல்லார் 4வர்க்கும் 4 பேர் ஜனாதிபதி வாக்கிறந்த பூரணமாய், வாயிலிருந்து வார்த்தை வரல, வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையா, ஆனா எல்லாத்தையும் சொன்னாராம். சொல்லாமல் சொன்னார். சொல்லாம எப்படிங்க சொல்றது? நான் ஒண்ணுமே சொல்லலை, ஆனா இவர் ஒண்ணுமே சொல்லலைங்க, ஆனா எல்லாம் சொல்லிட்டாருங்க. முடியுமா இது? ரமண மகரிஷி சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? திருவண்ணாமலையில் வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் தன்னுடைய மனசில் இருக்கிற சந்தேகம்லாம் கேட்கணும்னு ரமணர் முன்னாடி வந்து உட்கார்ந்தார். 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒருத்தர் கேட்கவே இல்லை. இவர் எழுந்திரிச்சு வந்துட்டார். வெளிநாட்டுக்காரர் கேட்டாங்க, என்னங்க ரமணர்கிட்ட என்னென்னமோ கேட்கணும் வந்தீங்கன்னு. அவர்கிட்ட போய் உட்காந்தேன்னா, அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேனோ அந்த சந்தேகம்லாம் எனக்கு தீர்ந்து போச்சு. அவர்கிட்ட கேட்கணும்னு ஒன்றும் தோணலை, வந்துட்டேங்க. பேசவே இல்லை. இதே தான் புத்தர்கிட்டையும் கேட்கறதுக்காக போனான் ஒருத்தன், கேள்வி கேட்கறதுக்காக. வேகமாக போனான் பாருங்க. ஏற்கனவே முன்னாடி உட்காந்துருப்பான்ல புத்தருக்கு முன்னாடி, இவன் போனான் பாருங்க, இங்கே வட எங்கடா போற? இல்லை புத்தர்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்காக போறேன். போய் பின்னாடி உட்கார். யாரு அவன்? முன்னாடி உட்கார். போய் பின்னாடி உட்கார். ஏன்டா பின்னாடி வர? என்ன நீ இன்னைக்கு வந்திருக்க? நான் 2 வருஷமா உட்காந்துருக்கேன். வரிசையில் வா போனா. ஏடா 2 வருஷமா கேள்வியே கேட்கல. என்ன அந்த மனுஷனை பார்த்து கேட்கணும்னே தோணலடா, எனக்கு கேட்கணும்னே தோணல. அப்ப சொல்லாமல் சொல்லக்கூடிய திறமை. நான் லௌகீகமா ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு தேதி என்ன? 26. நான் வீட்டு வாசல் உட்காந்துருக்கேன்னு வச்சுங்க. இந்த மாச கடைசியில் என் நண்பர் வந்து என் கூட பேசிட்டு இருப்பார். என் மனைவி வருவா, அப்படின்ட்டு உள்ள போயிருவா. பேசவே மாட்டான். அப்படின்ட்டு உள்ள போயிருவா. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வந்து உள்ள காப்பி குடிச்சிட்டு போ, வந்திருக்கிற ஆட்கள்லாம் கேட்காத, டிகாஷன் இல்லைன்னு அர்த்தம். பேச்சு
பேச்சே வராது. அவ்வளவுதான். அதுக்கு அது அர்த்தம். இது புரியாம ஒரு அவருக்கும் காப்பி கொண்டா அப்படின்னா நான் தொலைஞ்சேன், அவ்வளவுதான். பேசாமலேயே வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. அடுத்த வரி பாருங்க, நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். இந்த பிறவிய இந்த பிறப்ப நாம அறுப்போம். அந்த தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரு? குருவா உட்கார்ந்து இருக்கிறாரு. சூரபத்மனால எல்லாருக்கும் துன்பம். சூரபத்மனால துன்பம்னா இவர் மோன நிலையில இருந்தா எப்படி பார்வதியோடு சேர்ந்து தானே குழந்தை வரும்? இவர் பாட்டுக்கு மோன நிலைமையில இருந்தா. அதனால பிரம்மா என்ன பண்ணாரு? தன்னுடைய மானச புத்திரனாக இருக்கக்கூடிய மன்மதனை கூப்பிட்டார். அவரோட அப்பா திருமால் எல்லாரும் சேர்ந்து மன்மதன் என்ன பண்ணாங்க? டேய் அப்பா, நீ போய் இந்த ஆள் தவத்தை கலடா. யாரு? சிவருமான் தவத்தை கலடான்னு. அவன் சொன்னான், ஏயா அவர் தவத்தை கலைச்சிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? நீங்கள்லாம் பரவாயில்ல, ஜாலியாக அங்கே இருந்துட்டு என்ன அனுப்பிச்சி விட்றீங்களா? ஏன் நீ போய் தவத்தை கலைய? உன்னை இவன் சொன்னாரே, நீ காமன்றா, நீ தான் போய் செய்யணும். மன்மதனுக்கு காமன்னு ஒரு பேர். நீங்கள் எல்லாரும் வாரியார் சாமி கதை கேட்டிருப்பீங்க. வாரியார் சாமி சொல்கிற மாதிரி யார் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கு இறைவனை பற்றி பேசுகிறது மற்றவற்றையெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு பெரிய பலன் என்னன்னு கேட்டால், வாரியார் சாமி இருக்கக்கூடிய பெரியவங்க பேச்சுக்கள் எல்லாம் கேட்டது தான். எனக்கு மாதுன்னு பேர் வச்சதே வாரியார் சாமி தான். அவங்க தான் பேர் வச்சாங்க. ஏன்னா நாங்கள் அப்போ மலைக்கோட்டையில் குடியிருந்தோம். அவர் கதை சொல்கிறதுக்காக வந்தப்போ எங்கள் அப்பா போயிருந்தாங்க. அப்போ எங்கே உன் மனைவியை கூட்டிகிட்டு வரலையான்னு வாரியார் சாமி கேட்டாங்க. இல்லை, என் மனைவி கர்ப்பமாக இருக்கா, அதனால் கூப்பிட்டு வரல. மாத்ருபூதேஸ்வரர் திருவடியில் குடியிருக்க, அதனால் பையன் பிறந்தானா மாத்ருபூதம்னு பேர் வைனார். அதனால தான் எனக்கு மாத்ருபூதம்னு பேர். வாரியார் சாமி சொல்லுவார், மன்மதனுக்கு காமன்னு ஒரு பேர் இருக்குல்ல, ஏன் அவனுக்கு காமன்னு பேர்? வாரியார் சாமி சொல்கிறார் பாருங்க, அமெரிக்காவுக்கு, ஜப்பானுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக மன்மதன் கிடையாதான். அவன் உலகத்துக்கே காமன். அதனால அவனுக்கு காமன்னு பேர். காமத்தை விளைவிக்கிறவன் காமன் தானே உலகத்துக்கு, வாரியார் சாமி சொல்றது. அதனால அந்த மன்மதன் என்ன பண்ணா, 5 மலர் அம்புகளை எடுத்து சிவபெருமான் மேல விட்டான். கச்சியப்பர் எழுதுறாரு கந்த புராணத்துல, விட்டவெம் பகடி 5ம் வியத்தகு விமலன் மீது பட்டதும். இந்த காமத்தை உண்டாக்குற இந்த அம்பு போய் அவன் மேல பட்டுது. பட்ட உடனே என்னாச்சுன்னா, நெற்றிக்கண்ணை சிறிதே காட்ட சூ என்று எழுந்தது புகை. எரிஞ்சு போயிட்டான் மன்மதன். இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, காமத்தி அகப்படாமல் என்ன செய்தான்னு கேட்டா, ஞானத்திலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய மோனத்தை கலைத்தான். யாரு? மன்மதன். காமத்தை வென்றவன் சிவபெருமான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்றேன். இப்ப சொல்லுல சுத்தம் இருக்கணும்னு சொன்னேன்னா, கடும் சொற்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப நக்கீரன் என்ன தெரியுமா பண்ணா, இவன் நெற்றிக்கண்ணை சிறிதே காட்டினான்ல, காட்டினே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உம்பரார் பதி போல ஆகமுற்று நீர் கண்ணானாலும் மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே. அவன் என்ன தெரியுமா பண்ணா, சிவபெருமானோடு இந்த பாடல்ல பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில மனமா, அதுக்காக சுடல நக்கீரனை. சரி, ராஜா மனசுல என்ன கருத்து இருந்தது அது உனக்கு தெரியலையாடா? அது தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வாது பண்ணிய, அதனால உன்னை நான் எரிக்கல. அப்புறம் உன் எல்லை எது என்று தெரியாமலேயே நீ என்னோடு வாதிடாயா, அதுக்காக எரிச்சனா? எரிக்கல. பின்ன ஏன் எரித்தான்? பின்ன ஏன் நக்கீரனை எரிச்சான்? நக்கீரன் என்ன தெரியுமா செய்தான், என்ன சொல்லணுமோ அது சொல்லல, சிவனை நிந்தனை பண்ணான். கேரக்டர் அசாசினேஷன் சொல்றோம் பாருங்க. ஒரு பாத்திரத்தை கொலை பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப தப்பு. இப்ப நக்கீரன் என்ன தெரியுமா பண்ணா, இவன் நெற்றிக்கண்ணை திறந்தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லியிருந்தா எரிச்சிருக்க மாட்டான். அவன் என்ன தெரியுமா பண்ணா, இறைவா, நீ இந்திரன் மாதிரி உடம்பெல்லாம் கண்ணா காட்டினா கூட தப்புதான். இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணா ஏன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்திரன் கோதமனுடைய மனைவி அகலிகை மேல நீங்காத விருப்பம் கொண்டான். அப்படி கோதமனுடைய மனைவி அகலிகை மேல நீங்காத விருப்பம் கொண்ட காரணத்தினால என்ன தெரியுமா பண்ணா, பூனை வடிவத்தை எடுத்து அவள் மனைவியை கவர வேணும்னு போய் அங்க கோதம முனிவன் வேஷத்துல போய் அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டு
அகலிகையோடு இன்பம் துய்க்க நினைத்தான். இது அவனுக்கு தெரிஞ்சுது முனிவனுக்கு. திரும்பி வந்தவன் என்ன பண்ணா, இந்திரனை பார்த்தா, எதற்காக ஆசைப்பட்டு நீ வந்தாயோ அந்த கண் உன் உடம்பெல்லாம் ஆகட்டும்னு சொன்னான். இப்ப பாருங்க, உடம்பெல்லாம் கண்ணாக ஏன் மாறிற்று? இந்திரனுக்கு காமத்தின் வயப்பட்டதனால மாறிற்று. இந்த காம வயப்படாம இருக்கணும். இந்த நக்கீரன் என்ன தெரியுமா பண்ணா, காம வயப்பட்டு நின்னதுனால அவன் எதை செய்யக்கூடாதோ அப்படி தன் வார்த்தையிலே தர்மத்தை இழந்து போனான். இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா தர்மம் செய்ய கத்துக்கிட்டா வாழ்க்கையில நமக்கு எப்பொழுதும் நிம்மதி. இப்ப இந்த ஆன்மீக ஆனந்த இயக்கம் ஏறத்தாழ 4 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. 4 ஆண்டுகளாக நடைபெறுகிறதுனா என்ன காரணம்? அதற்கு பல பெருமக்கள் பொருள் உதவி செய்கிறார்கள். சரி, அதில் நாமளும் கலந்துக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு என்ன வரும்? நாம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதத்திலேருந்து ஒரு செயல் ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள் ஆன்மீகம் ஆனந்தத்தில். உங்களுக்கு ஆனந்தம் வரணும்னா நீங்களும் அதை கலந்துக்கலாம். வெள்ளை உண்டியல் வச்சுருக்கோம், தர்மம் செய்யலாம். எங்கள் அப்பா 10 நாள் ராமாயண சொற்பொழிவு நடத்துவார்கள் எப்பொழுதும். அன்பிற்கினிய சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், சேலம் ருக்மணி அவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், என்னுடைய இல்லத்திலே தங்கி 10 நாள் ராமாயணம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ராமாயணம் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், எங்கள் அப்பா ஒரு பெரிய தட்டு கொடுப்பார், ஒரு பட்டு துணியில் மூடி கொடுப்பார். நான் தான் எடுத்துகிட்டு போவேன், எல்லாத்தையும் எடுத்துப்பேன். அப்போல்லாம் கையில் பைசா கொண்டு வருவாங்க. அந்த இதில் தான் நடத்துவோம் எப்பொழுதும் நல்ல காரியங்கள் நடப்பேன். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், நான் தட்டு எடுத்துகிட்டு போது, இதை மாது தட்டு எடுத்துகிட்டு வரான், எப்பொழுதும் தர்மம் செய்யும் போது சத்தம் இல்லாமல் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில்லறை போடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா கையில் 8 அணா 1 ரூபா கொண்டு வருவாங்கல்ல, தொப்புன்னு காயினை போட்டால் சத்தம் வருமா இல்லையா? தர்மம் செய்யும் போது சத்தம் இல்லாமல் பண்ணணும் பாரு, நிறைய செய்வாங்க. அது மாதிரி இன்னைக்கு இங்கே உண்டியல் வச்சிருக்காங்க. நீங்களும் தர்மம் செய்யும் போது சத்தம் இல்லாமல் பண்ணுங்க, சத்தம் இல்லாமல் தர்மம் பண்ணுங்க. நல்லதுக்கு துணை புரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இன்றைக்கு இங்கு வித்து விதைத்தால் அது நாளைக்கு அங்கு மறுமைக்கு அது இம்மையில் செய்கிற பயன். அங்கே அது மாதிரி தர்மம் அழிந்து போகணும்னு சொன்ன பாருங்க. இது சொல்லல எப்படி அழிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். தர்மம் அவன் என்ன தெரியுமா பண்ணா, சிவபெருமான் காமத்தை வென்றவன். இவன் என்ன பண்ணா, காமத்தின் வயப்பட்ட இந்திரனை சொல்லி, இந்திரன் மாதிரி உனக்கெல்லாம் உடம்பு பூரா கண்ணானாலும் நீ செய்தது தப்புன்னு சொன்னான். யாரை வணங்குகிறானோ அப்படி வணங்கக்கூடிய இறைவனையே எப்போது நிந்தனை செய்தானோ அந்த நிந்தனைக்காகத்தான் நக்கீரனை சுடு கண்ணால் எரித்தானே தவிர தன்னோடு வாதாடியதற்காக சிவபெருமான் நக்கீரனை எரிக்கவில்லை என்பதுதான். ஆகையினாலே பிறர் மனத்தை அறிந்து கொள்கிற பக்குவம் இன்னும் மனிதனுக்கு கிடைக்கவில்லை. தன் எல்லை என்ன என்பதை உணராத ஆணவத்தின் பால் நின்றது. அது மட்டுமல்லாது தான் செய்த குற்றம் எது என்று தெரிந்து கொண்டும் தன் முன்னால் வந்து நிற்கிற பரம்பொருளையே நிந்தனை செய்ததுதான் நக்கீரன் செய்த மிகப்பெரிய தவறு. அதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் நடத்திய திருவிளையாடல். ஆணவம் இல்லாது நம் எல்லை அறிந்து வாழ்க்கையிலே நல்ல சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நக்கீரன் மூலமாக நமக்கு ஆண்டவன் காட்டிய அருள் விளையாடல் இது என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.